जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला प्रபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி புருஷ கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோனுடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம பக்தி புருஷா செக்ஷன். இதுல நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் சத்சங்கா, ஸ்பெஷல் கிளாஸ் இன்னைக்கு. அது வந்து இன்னைக்கு தலைப்பு வந்து என்னதுன்னா, அடுத்த இந்த வரக்கூடிய சண்டே வந்து பாத்தீங்கன்னா அத்வைதா ஆச்சாரியர் தோன்றிய தினம். அதாவது அத்வைதா பிரபு ஸ்ரீலா அத்வைதா சப்தமி சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அதை ஒட்டி நம்ம இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ். ஊஸ் த அத்வைத ஆச்சாரியார், அத்வைத ஆச்சாரியருக்கும் நம்மளுக்கு என்ன கனெக்ஷன், அத்வைத ஆச்சாரியர் நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல வராரு, ஏன்னா அத்வைத ஆச்சாரியர் மூலியமா நம்ம என்ன கத்துக்க போறோம், நிறைய பேருக்கு வந்து அது நம்ம அது தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து புதுசா வந்தவங்களுக்கும் சரி, இல்ல சில பேருக்கு வந்து அத்வைத ஆச்சாரியர்லாம் தெரியாம இருக்கலாம். அதனாலதான் இந்த சத்சங்கம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி விஷால வந்து நம்ம நிறைய விஷயங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், இது ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி நிறைய விஷயம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம சண்டே வரக்கூடிய, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அத்வைதா சப்தமி, இந்த அத்வைத சப்தமியை ஒட்டி இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ். அப்ப த எபினிஸ் டே ஆஃப் ஸ்ரீலா அத்வைதா ஆச்சாரியார். ஓகே, முதல்ல நம்ம கேட்போம். எப்பவுமே நம்ம ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சது நம்ம சுவாரஸ்யமா இருக்கும் எப்போதும். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை நீங்க தயங்காம வெக்கப்படாம நீங்க நார்மலா சொல்லலாம். ஓகேவா? புதுசு புதுசா பக்தர்கள் இருக்கும்போது நீங்களும் நிறைய ட்ரை பண்ணலாம். அத்வைத ஆச்சாரியர் யார்? அவரு நம்மளுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அத்வைத ஆச்சாரியர் வந்து யாரு? அத்வைத ஆச்சாரியருக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம சம்பிரதாயத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அத்வைத ஆச்சாரியார்? ஹரே கிருஷ்ணா. அத்வைதாச்சாரியர் யார்? அத்வைதாச்சாரியர் நம்மளுக்கும் அவருக்கு என்ன கனெக்ஷன்? நம்ம சம்பிரதாயத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? ஹூ இஸ் தி அத்வைதாச்சாரியார்? அத்வைதாச்சாரியர் பஞ்சதத்துவத்துல ஒருத்தர். பஞ்சதத்துவத்துல ஒருத்தர். வெரி குட், வெரி குட் மாதாஜி, மல்லிகா மாதாஜி, வெரி குட் ஆன்சர். அடுத்து ஹரிபிரபு சொல்லுங்க. வந்து சிவனும் விஷ்ணுவும் கலந்து உள்ளவர். சிவனும் விஷ்ணுவும் கலந்து வருவார். ஓகே, வெரி குட் பிரபு, தேங்க்யூ. வேற? ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும்ல. வேற வேற அத்வைதாச்சாரியர் யார்? நம்ம சம்பதுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அவருக்கு நம்மளுக்கு என்ன கனெக்ஷன்? வேற ஒண்ணு ஒரு ஆள் யாச்சும்? ஹரே கிருஷ்ணா. அவரு சிவனோட அவதாரம். சிவனோட அவதாரம். ஓகே, பாப்போம், இன்னொன்னு நம்ம கிளியர் பண்ணுவோம் நம்ம. சரி, அப்ப அத்வைதாச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நமக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம சம்பிரதாயத்தோட பேர் வந்து என்னது? ஹரிபிரபு தெரியுமா? நம்ம சம்பிரதாயத்தோட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ட்ரை இல்ல ப்ரோ, டோன்ட் வரி. பிரபு கௌடிய வைஷ்ணவ. கௌடி வைஷ்ணவ சொல்லுங்க ப்ரோ. எங்க நம்ம சம்பிரதாய பேர் வந்து பிரபு நல்லா ஞாபகிங்க. பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். ஓகேவா? பிரம்மனா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து 4 வகையான சம்பிரதாயம் ஆத்தரைஸ் பண்ண சம்பிரதாயம், அங்கீகரிக்கப்பட்ட 4 சம்பிரதாயம் இருக்கு. அதாவது 4 நபர்கள் இருக்கிறாங்க. பகவான் கிட்டேந்து வரக்கூடிய 4 நபர்கள் மூலியமாக வரக்கூடிய சம்பிரதாயம் அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம். ஓகேவா? அது வந்து என்னதுன்னா, பிரம்மர் மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம், லட்சுமி தேவி மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம், சிவபெருமான் மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம், 4 குமாரர்கள் பிரம்மருடைய பிள்ளைங்க 4 குமார்கள் மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம். அதுல 4 குமார்கள், அதாவது நம்ம சம்பிரதாயம், அதாவது பிரம்ம மூலியமா வர சம்பிரதாயம் நம்ம ஹரிகிருஷ்ண சம்பிரதாயம். ஓகேவா? 2 லட்சுமி தேவி மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், தமிழ்நாட்டில் இருப்பாங்க. ஓகே, வெங்காயத்தில் கொண்டுவாங்க. ஓகேவா? ருத்ர மூலியமா வரக்கூடிய ருத்ர சம்பிரதாயம். ஓகேவா? அதே போல நிம்பாக்க சம்பிரதாயம். அப்ப இந்த ஒவ்வொரு சம்பந்தம் ஒரு ஆச்சாரியர் இருக்காங்க. அப்ப பிரம்மர் மூலியமா வரனால நம்ம பிரம்ம. அப்ப ஒரு சம்பந்தம் ஒரு ஆச்சாரியர் இருக்காங்க. நம்ம வந்து மத்வாச்சாரியா நம்மளுடைய
நம்மளுடைய பரம்பரையில வராரு. மத்வாச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்ம சம்பிரதாயத்துல நம்ம வராரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி சம்பிரதாயத்துல அதுல ஒரு ஆச்சாரியார் ராமானுஜ ஆச்சாரியார் வராரு. அதே போல ருத்ர சம்பிரதாயத்துல நிம்பார்காச்சாரியார் வராரு. அண்ட் வந்து சனாக சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சுவாமி வராரு. அப்ப நம்ம பிரம்ம மத்வனா மத்வாச்சாரியா, பிரம்ம மத்வ கௌடிய மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கௌராங்க மகாபிரபு நம்மளுக்கு வந்து இந்த சம்பிரதாயம் வர்றதுனால கௌடிய, பிரம்ம மத்வ கௌடிய. தென் நம்ம என்ன சம்பிரதாயம் எதை இது பண்றோம், நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயம். ஓகேவா, வைஷ்ணவ சம்பிரதாயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம் 4 இருக்கின்றது. பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனாக்க சம்பிரதாயம் அண்ட் லட்சுமி சம்பிரதாயம். ஓகேவா, அப்ப இந்த சம்பிரதாயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கின்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னொன்னு வந்து சொல்லணும் என்ன எப்படின்னா, இந்த பிரம்ம மத்துவ சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா இந்த ஹரிகிருஷ்ணா வந்து திடீர்னு புதுசா வந்தது கிடையாது. ஹரிகிருஷ்ணா இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு காலங்காலமாக பரம்பரையாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுல கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா இந்த பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்தை அவர் வந்து செலக்ட் பண்றாரு. ஓகேவா, அதுக்குன்னு வந்து அந்த 3 சமுதாயம் வந்து அதெல்லாம் அப்படி இல்லை, அப்படி நம்ம வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து அது ஒரு வேறுபாட்டா பார்க்கக்கூடாது. எல்லா சம்பிரதாயம் அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம் தான். ஓகேவா, ஆனா நம்ம பிரம்ம மத்துவ கௌடிய ஒரு சம்பிரதாயத்துலதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த பூமியில வரும்போது அவர் எந்த சம்பிரதாயத்தை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாருன்னா நம்மளுடைய இந்த பிரம்ம சம்பிரதாயத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் பிரம்ம சம்பிரதாயத்துல அவர் வர்றாரு, ஏன் அவர் வந்து வேற சம்பிரதாயத்துல ஏன் வரல, அவரு யார் சொல்ல முடியும்? ஏன் அவர் பிரம்ம சம்பிரதாயத்தை எடுத்தாரு, நம்மளோட பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம் செலக்ட் பண்ணாரு? ஏன் அவர் ருத்ர சம்பிரதாயமோ சனாக்க சம்பிரதாயமோ ஏன் வந்து லட்சுமி சம்பிரதாயத்தையோ ஏன் எடுக்கல? ஏன் நம்ம இந்த சம்பிரதாயம் எடுத்தாரு? காரணம் என்ன, யாருக்கு தெரியும்? நம்ம ஹரிகிருஷ்ணாவா இருக்கிறோம், ஹரிகிருஷ்ணா ஃபாலோ பண்றோம், நம்ம கிருஷ்ண பக்தி வரும்னா நம்மளுக்கு இந்த தத்துவம் தெரியணும். நாட் ஓன்லி இஸ்கான் மட்டும் நம்ம இல்ல, ஹரிகிருஷ்ணா இருக்கக்கூடிய அது கௌடிய மாடா இருந்தாலும் சரி, நம்ம ஹரிகிருஷ்ணன் நம்ம இஸ்கானா இருந்தாலும் சரி, வேறவர் எங்கெங்கெல்லாம் ஹரிகிருஷ்ணா நம்ம கிருஷ்ண பக்தி ஃபாலோ பண்றோமோ எல்லாருக்கும் இது கண்டிப்பா தெரியணும். வாய் சைத்தன்ய மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தை நம்மள ஏன் செலக்ட் பண்ணாரு? அவர் நினைச்சிருந்தா ருத்ர சம்பிரதாயமோ சனாக சம்பிரதாயம் செலக்ட் பண்ணிருக்கலாம். வாய் அவர் இந்த சம்பிரதாயத்தை செலக்ட் பண்ணாரு? யாரும் சொல்ல முடியும்? யார் ட்ரை பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சடன்னு பதில் சொன்னீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது, நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு இன்னைக்கு, முட்டை கொண்டு வந்திருக்கேன். சொல்லுங்க சந்தீபன் மதி. எஸ், ட்ரை பண்றேன் பிரபு. கிருஷ்ணா பிரம்மாக்கு உபதேசம் பண்ணனாலயா பிரபு அந்த பரம்பரையில? இல்ல அப்படி இல்ல மதி. ஏன்னா கிருஷ்ணா பிரம்மாக்கு உபதேசம் பண்ணது வந்து அது வந்து ஒரு லீலையில நடந்தது, அது பிரம்ம விமோக லீலா, அதனால இல்ல. பட் யூ ட்ரைங் வெரி வெல் மதிஜி, நல்லா ட்ரை பண்ணீங்க, தேங்க்யூ சோ மச். வேற பிரபு எங்களுக்கு கேள்வி என்னன்னு புரியல பிரபு அப்படின்னு நினைக்கிறீங்களா? திருப்பி ரிப்பீட் பண்றேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியாத்திர துவாபர யுகத்துல முடிஞ்சு திருப்பி கலியுகத்துல வராரு. கலியுகத்துல வரும்போது அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணரா வரல, கிருஷ்ணா பண்ணாரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா வராரு. அப்ப வரும்போது அவர் வந்து ஏதாச்சும் ஒரு சம்பிரதாயத்தை வந்து ஒத்தரைஸ் பண்ண சம்பிரதாயத்தை எடுத்துக்கணும். அதுல 4 சம்பிரதாயம் இருக்கு, பிரம்ம சம்பிரதாயம், லட்சுமி சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், சனாக்க சம்பிரதாயம் இருக்கு. ஏன் அவர் பிரம்ம சம்பிரதாயம் நம்ம பிரம்மதேவர் நம்ம சம்பிரதாயம் செலக்ட் பண்ணாரு? ஏன் மத்த சம்பிரதாயத்தை ஏன் அவர் வந்து செலக்ட் பண்ணல? காரணம் என்ன? ஏன் நம்ம சம்பிரதாயம் செலக்ட் பண்ணாரு? இதான் கேள்வி. I try, Prabhu. Yes, Sneha, come on, Mataji. Because he is Bhagavan himself, so he continue what he started in the earlier yuga. He want to come as Chaitanya Mahaprabhu in Kali Yuga. Then how about the other சம்பிரதாயம்? All is the Bhagavan சம்பிரதாயம் Mataji. எல்லாமே பகவானுக்கு கொடுத்த சம்பிரதாயம் தான். But okay, Mataji. Thank you, Mataji. Very well. Okay. Thank you, Mataji. Thank you for trying, Mataji. ஹரே கிருஷ்ணா பிரபு. வாங்க ஷாமகாந்தா Mataji, சொல்லுங்க. பிரபு, அத்வைத ஆச்சார் வந்து அவர் வந்து கேட்டுக்கிறாரு, அவர் வந்து அந்த அவதாரத்தை வந்து எடுக்க சொல்றதுக்கு. இல்ல நோவா பரவாயில்ல, இது பேசுனா இதுக்கு தனியா ஒரு கிளாஸ் போடணும் போல நம்ம. ஓகேவா, சரி நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு நாள் நம்ம டிபில பேசுவோம். சிம்பிள் ஷார்ட்டா முடிச்சிடறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகவான் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமிக்கு வர்றதுக்காக அவர் வர்றதுக்கு செலக்ட் பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்றாரு, ராதாராணி மூட்டை எடுத்துட்டு வராரு.
ராதாராணி மூட அவர் வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. தத்துவ காஞ்சன கௌராங்கி. அதனாலதான் ராதாராணி இஸ் கோல்டன் கலர். அதனாலதான் கிருஷ்ணர் இந்த ராதாராணி மூட வாங்கினோட அவரு கோல்டன் கலரா மாறுறாரு. அப்ப அங்க இப்ப இந்த 4 சம்பிரதாயத்துல எந்த சம்பிரதாயத்துல வந்து ராதாகிருஷ்ண வழிபாடு இருக்கு? எந்த சம்பிரதாயத்துல இந்த 4 சம்பிரதாயம் ராதாகிருஷ்ண வழிபாடு இல்ல. ஆக்சுவலி உண்மை தெரியுமா? இந்த 4 சம்பிரதாயம் ராதாகிருஷ்ண வழிபாடு இல்ல. பிரம்ம சம்பிரதாயத்துல மத்வாச்சாரியர் என்ன பண்ணாரு? வெறும் வந்து கிருஷ்ணர் மட்டும் தான் வழிபட்டாரு. ஒரு ஒத்த கிருஷ்ணர் மட்டும் தான் அவர் வழிபாடு. லட்டு கோபால் சொல்லுவாங்க, ஒரே கிருஷ்ணர். நீ பழைய படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, சிவாஜி படம், எம்ஜிஆர் படம்லாம் ஒரே கிருஷ்ணன் நிப்பார்ல இந்த மாடு பின்னாடி, அந்த மாதிரி கிருஷ்ணன் தான். ஸ்ரீ சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணா. ருத்ர சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமாள் வழிபாடு. ஆனா சனாக்க சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து 4 குமாரர்கள் வழிபடுறாங்க, என்ன வருஷம் அந்த மாதிரி வழிபாடு பண்றாங்க. அப்ப இதுல ஏன் வந்து பிரம்ம சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயத்தை செலக்ட் பண்றாரு? நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நம்ம சம்பிரதாயத்துல மத்வாச்சாரியர் முடிஞ்ச பிறகு அதுல சம்பிரதாயம் தொடர்ந்து ஒரு ஆட்சியர் வந்து இருக்கும்போது அதுல ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் வராரு. யாரு? ஸ்ரீபாத மாதவேந்திர பூரிபாத். மாதவேந்திர பூரிபாதா வந்து அவரு நம்ம சம்பிரதாயம் வரும்போது அங்க இருந்துதான் அவர் என்ன பண்றாரு? ராதாகிருஷ்ண பிரேமையை வந்து வெளிப்படுத்துறாரு. ராதாகிருஷ்ண வழிபாடு இது பண்றாரு அவரு. ஏன்னா அங்கேருந்து அதுக்கப்புறம் ஸ்ரீ மாதவேந்திர பூரிபாதோடைய சிஷியர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூரிபாதா. அப்ப ஈஸ்வர பூரிபாதா கிட்டதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து தீட்சை வாங்குறாரு. ஓகேவா? அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ண வழிபாடுனாலதான் சைத்தன்ய மகாபிரபு இந்த வழிபாட்டு இந்த சம்பிரதாயத்தை நம்ம செலக்ட் பண்றாரு. ஓகேவா? நான் ஒன்னும் நல்லா என்ன பண்றேன், நம்ம வந்து இதை பற்றி முழுசா டீட்டெயிலா ஈச் எவ்ரி சிங்கிள் இது நம்ம வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய சம்பிரதாய தத்துவம் என்னது, நம்ம தத்துவம் அச்சிந்திய பேத அபேத தத்துவம்னா என்ன அர்த்தம், அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியணும் நம்மளுக்கு. ஓகேவா? இந்த ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கணும் நம்மளுக்கு எல்லாமே அத்துப்படியா விட நம்ம எல்லா ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும், நம்மளுக்கு எல்லாமே இருக்கணும். நாளைக்கு நம்மள மத்தவங்க கிட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு பிறகு இருக்கட்டும், நம்மளுக்கு முதல் தெரியணும் நம்ம எந்த சம்பிரதாயத்தில் இருக்கோம், நம்மளோட சம்பிரதாய அட்ரஸ் என்னது, நம்மளோட சம்பிரதாய மூட் என்னது, அச்சிந்திய பேத அபேத தத்துவம்னா என்ன அர்த்தம், இது எவ்ரி திங் வி ஹேவ் டு நோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அது நம்ம தனியா ஒரு எபிசோட் நம்ம போடுவோம், அது நம்ம தனியா பேசுவோம். இன்னைக்கு அத்வைத ஆச்சாரியர் என்னதுன்னா, அத்வைத ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சப்தமி. ஓகே ஓகே அந்த கேட்டு மட்டும் சாத்திருங்க. அந்த கேட்டு சாத்திருங்க. தென் இது இந்த கதை சாத்திட்டு பாருங்க வந்து ஜஸ்ட் சாத்திருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அத்வைத ஆச்சாரியர் சப்தமி தீதியில வர. சப்தமி தீதினா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து என்னது, முதல் நாள் வந்து என்ன சொல்லுவாங்க? பிரதிபை. ஜஸ்ட் மாதிரியா அதுக்கு சாத்திருங்க. அது வெளியே வைக்கணும். அது வெளியே பிடிச்சிருங்க. அந்த மேட்டு இதெல்லாம் வெளியே உள்ள வச்சிருங்க. அது அப்படி போட்டுருங்க. ஓகே. இல்ல அது வெளியே அதை சும்மா வச்சிருங்க, வெளியாக்கிருங்க. இது கது சாத்திருங்க. அதை விட்டுருங்க. அது விட்டுருங்க. அது விட்டுருங்க. அது போட்டுருங்க. இது கது சாத்திருங்க. முடிச்சு தேங்க்யூ மதஜி. சொல்ல சாத்திருங்க மதஜி, ஏன்னா கொசு வந்துடும் சொல்லுல. ஓகே மதி, தேங்க்யூ மதஜி. ஹரிகிருஷ்ணா. சப்தமி தீதினா என்ன அர்த்தம்? சப்தமி தீதினா வந்து நிறைய பேருக்கு வந்து அது குழப்பமா, என்ன சப்தமி தீதி, நரசிங்க சதுர்தசி, நித்யாந்த திரியோதசி, தசி 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 வருது. தசின்னு என்ன பிரபு? நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து 15 நாள் 2 பிரிக்கப்படுது நம்மளுக்கு. ஓகேவா? நம்பர் 1 பிரதிபை. பிரதிபைனா நம்ம முதல் தீதி, முதல் நாள். த்விதியைனா 2வது நாள். திருத்தியைனா 3வது நாள். அப்புறம் சதுர்த்தினா வந்து பாத்தீங்கன்னா 4வது. ஓகேவா? அந்த விநாயகர் சதுர்த்தி, அஸ்வினி சதுர்த்தி இதெல்லாம் 4வது நாள் தான் வரும். அப்புறம் பஞ்சமினா வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள் வந்து பஞ்சமி, வசந்த பஞ்சமி. அப்ப இதெல்லாம் வந்து 5வது நாள்ல வரும். அப்புறம் வந்து 6வது வந்து என்னது? சஷ்டினா 6வது நாள். நம்ம சொல்லுவோம்னா கந்த சஷ்டி விரதம், அந்த சஷ்டி விரதம், இந்த சஷ்டி விரதம் சொல்றோம்ல. சஷ்டினா 6வது நாள். 7வது நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னது? 7வது நாள் என்னது? சப்தினா 7வது நாள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருத்திகை நினைக்கிறேன். இன்னைக்கு திருத்திகை தான் இருக்கும் நம்மளுக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து இன்னைக்கு திருத்திகை, இன்னைக்கு சதுர்த்தி. இன்னைக்கு சதுர்த்தி. நீ 4வது நாள். ஏன்னா அன்னைக்கு தானே நம்மளுக்கு வந்து இது முடிஞ்சு ஏகாத வந்து
நம்ம வந்து இதெல்லாம் முடிஞ்சு. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு சதுர்த்தி 4வது நாள், நாளைக்கு பஞ்சமி. அப்ப சட்டர்டே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது சஷ்டி 6வது நாள். தென் சண்டே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சப்தமி. சப்தமினா 7வது நாள். சப்தமினா 7வது நாள் அர்த்தம். தென் 8வது நாள் என்னது அஷ்டமி. அஷ்டமினா 7வது நாள். அஷ்டமியில வந்து எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அஷ்டமி திதி வந்து சரியான திதி கிடையாது அப்படின்னு சொல்லி சம்பிரதாயத்துல நம்மளுக்கு வந்து வழக்கமா ஒரு இது இருக்கு. அஷ்டமி, அஷ்டமி திதியில வந்து எதுவும் செய்யக்கூடாது. அஷ்டமி திதியில நீங்க வீட்டுக்கு போகக்கூடாது. அஷ்டமி திதியில எதுவும் வாங்க கூட சொல்லுவாங்க. எதை வந்து நம்ம வந்து இது வந்து இப்படி கெட்டது, இது கெட்டது நினைக்கிறோமோ அதை பிரேக் பண்ணி உடைக்கிறது தான் பகவான் வேலை. என்ன பண்ணாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணாரு, எதை நம்ம வந்து குறைய நினைக்கிறோமோ அந்த திதியில அவதாரம் பண்ணாரு. அதனாலதான் ஜென்மா அஷ்டமியில வந்தாங்க. ராதாராணி ராதா அஷ்டமி ராதாராணி வந்தாங்க. அவங்க குறைஞ்சா போயிட்டாங்க. தட்ஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகவான் வழிபாடு கிருஷ்ண பக்தி காலத்துக்கும் கர்ம வினைகளுக்கும் எல்லாருக்கும் அப்பால் பட்டது. அன்னைக்கு ஒரு யாரோ டிவோட்டி வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு சின்ன இன்சிடென்ட்லாம் இது ரிலேட்டடா ஒண்ணு இருக்கு. ஒரு டிவோட்டி வந்து ஜெயபதக்கா மகாராஜ் கிட்ட வந்து வரும்போது அப்ப அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது ஏன்னா கை ஜாதகம் பார்த்தாங்களாம். மகாராஜ் என்ன சொன்னாருன்னா அப்படின்னு சொல்லி அந்த டிவோட்டி சொன்னாங்க. மகாராஜ் என்ன சொன்னாருன்னா, நீங்க எப்போதும் பகவான் கீர்த்தனைல கைத்தட்டு, எப்போதும் கைத்தட்டி கீர்த்தனை பண்ணிட்டே இருங்க. அப்புறம் அது லெட்டர் ஒரு 1 மந்த் 2 மந்த் சென்று அந்த மாதிரி வந்து அவங்க திருப்பி அந்த ஜோசியம் பார்க்கும்போது அவங்களோட ஜோசியத்தோட அந்த இதே வந்து அந்த இதே வந்து ஃபுல்லா மாறிடுச்சு. அதாவது என்ன இருந்துச்சோ அந்த கை ரேகைகள் இதுக்கு முன்ன வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் மகாராஜோட சொல்லி ஃபாலோ பண்ண பிறகு ஒரு ஆஃப்டர் 2 மந்த்ஸ் வந்து அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்களுடைய அந்த அந்த ஜாதகத்தோட இதே மாறிடுச்சு. ஓகேவா? எஸ்ட்ராலஜி இருக்கு. ஆனா எஸ்ட்ராலஜிக்கு அப்பாற்பட்டது கிருஷ்ண பக்தி. ஓகேவா? யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? தட்ஸ் த அஷ்டமி. தென் நவமினா 9 நாள், இந்த தசமினா 10 நாள், ஏகாதசி 11ஆம் நாள், அப்புறம் துவாதசி 12வது நாள், அப்புறம் திரியோதசி 13ஆம் நாள், அண்ட் சதுர்தசி வந்து 14வது நாள். தென் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அமாவாசையா இல்லைன்னா வந்து பௌர்ணமி நம்ம நடக்கும். இந்த மாரி வந்து ஒவ்வொரு திதியில் இருக்கு. அதனாலதான் நித்யானந்த திரியோதசினா 3வது நாள்னு அர்த்தம். அடுத்து வந்து என்னது நரசிங்க சதுர்தசினா 4வது நாள் அர்த்தம். ஜென்மா அஷ்டமினா கிருஷ்ணன் 8வது நாள் பிறக்கிறாருன்னு அர்த்தம். அஷ்டமினா 8வது நாள். ராதா அஷ்டமினா 8வது நாள்னு அர்த்தம். வேற என்ன இருக்கு? ராம நவமி. நவமினா வந்து என்னது சஷ்டி. நவமினா வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் நாள். நவமினா 9 நாள். ராமர் 9ஆம் நாள் பிறகுறாரு. அந்த பின்னாடி ஒரு காரணத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு. ஒரு திதின்னு அர்த்தம். ஒண்ணு இது மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்ம நினைச்சிருக்கோம் நம்ம பிறந்த நாள் சொல்லி ஒண்ணு கொண்டாடுறோம் நம்ம எல்லாருமே. நான் வந்து பிரபு 10ஆம் தேதி 5ஆம் மாசம் பிறந்தேன் பிரபு. 10 மே பிறந்தேன். அதனால வருஷம் எனக்கு 10 மே தான் வந்து எனக்கு பிறந்த நாள் வரும்னு கிடையவே கிடையாது. நம்ம எல்லாமே ராங்கா என்னைக்குமே நல்லா ஞாபகிச்சுங்க. பிறந்த இப்ப உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பேபி பிறகுதுன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு 22 ஜனவரி. அடுத்த வருஷமும் அதே 22 ஜனவரியில வந்து பர்த்டே வராது. திதி மாறும். இது நிறைய பேருக்கு தெரியுதே இல்ல. 1 2 நாள் 3 நாளுக்கு போவோம். 5 நாள் 6 நாளுக்கு முன்னுக்கு போயிடும். சில பின்னாடி வரும். திதி மாயிட்டு இருக்கும். நீ நினைச்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வேச பூஜை கொண்டாடுறோம். குருமாரச்சோட எந்த குருமாரச்சு இன்னைக்கு பாருங்க நரசிம்ம வேச பூஜை கொண்டாடணும். ஒவ்வொரு வருஷமும் 22 ஜனவரிலேயே வேச பூஜை வருது கிடையாது. தைப்பூசம் எடுத்துங்க. தைப்பூசம் ஒவ்வொரு திதியும் ஒரு தைப்பூசமும் இப்ப வரக்கூடிய தைப்பூசம் வந்து பாத்தீங்கன்னா February 1. ஓகேவா? வருஷம் February 1லயே வருது. தீபாவளி பிரபு இந்த வருஷம் தீபாவளி எப்பன்னு தெரியல எனக்கு. ஒரு வருஷமும் தீபாவளி சேம் டேட்ல வருது. பிரபு எங்க தாத்தாக்கு தவசம் வரும். ஒவ்வொரு வருஷம் தாத்தாக்கு தவசம் வந்து ஒரே டேட்ல வருது. அப்ப எப்படி பிறந்த நாள் மட்டும் ஒரே டேட்ல வரும்? டோட்டல் இதுக்கு தனியா நம்ம ஒரு எபிசோட் போடுவோம். நம்ம இது தனியா ஒரு எபிசோட் ஃபுல்லா ஒரு எபிசோட் போடுவோம். ஓகேவா? ஏன்னா ஒண்ணு தொட்டு பேசணும்னா அது ஒண்ணு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. அதனால இன்னைக்கு ஃபோக்கஸ் ஒன்லி அத்வைத ஆச்சாரியார் தான். ஓகேவா? ஏன்னா ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இப்ப ஏன்னா ஒண்ணு தொட்டு ஒண்ணு பேசும்போது எங்கெங்க போயிருது நம்மளுக்கு. இது தனியா நம்ம பேசுவோம். நம்ம பிறந்த பர்த்டே கொண்டாடுறோம்னா எல்லாமே ராங் டேட்டு எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதனால ஒரு நாள் பேசுவோம் நம்ம. அப்ப அத்வைத ஆச்சாரியர் சப்தமி தீதியில பிறக்கிறார். சப்தமி தீதினா வந்து என்னது 7வது நாள்ல பிறக்கிறாங்க. ஓகேவா? தென் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அத்வைத ஆச்சாரியை நம்ம குளோரிஃபை பண்றது முக்கியமான காரணம் என்னதுன்னா, அவரு ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு இந்த பூமிக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தாரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஓகேவா? அப்ப அப்படிப்பட்ட
அந்த மகாபிரபுவை கொண்டு இந்த பூமிக்கு கொண்டு வந்த அந்த அத்வைத ஆச்சாரியரை நம்ம குளோரிஃபை பண்ணி பேசும்போது, நம்ம குளோரிஃபிகேஷன் அதை கேட்கும் போது நம்மளோட இருதயத்துல சைத்தன்யா மகாபிரபு வர வைப்பாரு அவரோட கருணையினால. அதுக்காக இந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய விஷயத்தை நம்ம வந்து குளோரிஃபை பண்ணி பேசுறோம். புரியுதா? அப்ப அத்வைத ஆச்சாரிய வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ பக்த அவதாரம். ஓகேவா? கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிறகு எதுவும் கேள்விதான் நீங்க கேட்கலாம். கொஞ்சம், ஏன்னா வேற வழி இல்லை, கொஞ்சம் டஃபா கொடுத்துதான் ஆகணும். நம்ம வருஷங்களை ஓட ஓட நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் வந்து வாழைப்பழத்தை வந்து உரிச்சு வாயில் வைக்கிற மாதிரி இவ்வளவு நல்லா சொல்றது. கொஞ்சம் நம்ம அடுத்த கட்ட நவருனால கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுதான் ஆகணும். சைத்தன்ய சரிதாமிரத ஆதிலீலா 1வது அத்தியம் 12வது ஸ்லோகம். மகாவிஷ்ணு ஜெகத் கர்த்தா மாயையா சஜயா ஆதா தஸ்யாவதார ஏவாயம் அத்வைத ஆச்சாரிய ஈஸ்வரா. தி இன்கார்னேஷன் ஆஃப் மகாவிஷ்ணு. அத்வைத ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய ஒரு அவதாரம். ஓகேவா? who the create the cosmic world through the action of the maya. அதாவது வந்து மகாவிஷ்ணு வந்து யாருன்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து தன் பார்வையாலேயே வந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாரு. ஓகேவா? அது என்ன நம்ம மகாவிஷ்ணு வந்து யாரு? மகாவிஷ்ணு வந்து யாரு? அது மாதிரி கிளிவம். மகாவிஷ்ணு யாரு? மகாவிஷ்ணு யாருங்க? யாரு மகாவிஷ்ணு? ஹரே குரு. நிர்மலா சொல்லுங்க. பகவான். பகவான் தெரியுமா? மகாவிஷ்ணு யாரு? இப்ப 3 விஷ்ணு இருக்காங்களா, அது யாரு மகாவிஷ்ணு? அது நான் கேட்கிறேன். நான் உங்களுக்கு கேள்வி கேட்டா நீ என்னைய அதர்ற மாதிரி பதில் சொல்றீங்க பாத்தீங்களா எல்லாரும். பகவான் கிருஷ்ணன் அது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க மதிஜி. நாராயணனா? நாராயணன் இல்ல மதி, நாராயண மதிஜி. இப்ப வந்து மகாவிஷ்ணு யாரு? இப்ப வந்து காரண சாய் விஷ்ணு, கர்ப்ப சாய் விஷ்ணு, சீரோ சாய் 3 விஷ்ணு இருக்காங்களா, இதுல யாரு மகாவிஷ்ணு கேக்குறேன். அத்தாடி அத்தா, இங்க அடுத்த கட்ட நவரான மகாவிஷ்ணு நிக்குதே. ஹரே கிருஷ்ணா. என்ன மதிஜி, என்ன மதி மின்னல் வேகத்துல வந்து டக்குன்னு போயிடுறீங்க, ஒண்ணுமே வழங்க மாட்டேது எனக்கு. சொல்லுங்க தமயந்தி மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க மதிஜி. மகாவிஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை படிச்சவர். மகாவிஷ்ணு பிரயோஜனப்படுத்த. நான் கேள்வி என்னன்னா மதியம், மகாவிஷ்ணு இப்ப காரண 3 விஷ்ணு இருக்காங்களா, காரண உதக சாய் விஷ்ணு, கர்ப்ப சாய் விஷ்ணு, சீரோ சாய் விஷ்ணு. சொல்லுங்க பூரி மாதாஜி. காரண சாய் விஷ்ணு. காரண சாய் விஷ்ணு. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. காரண சாய் விஷ்ணு தான் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு. ஓகேவா? கர்ப்ப சாய் விஷ்ணுவோ இல்ல சீரோ சாய் விஷ்ணுவோ வந்து மகாவிஷ்ணு கிடையாது. ஓகேவா? பூர்ணிமா மாதாஜி ஏன்னா நம்ம சென்டர் டிவோட்டி தான், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பட் எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மகாவிஷ்ணு யாரு? காரண சாய் விஷ்ணு. காரண சாய் எங்க இருப்பாரு? அந்த மகா தத்துவத்துல இருப்பாரு. எங்க? அந்த கரும் கடல்ல. அது கடல் கூட இல்ல, கருமையா ஒரு இடம், இருட்டா இருக்கும், ஒரு இடம் டார்க்கா இருக்கும். அங்க ஆதிசேஷன் ஒண்ணு இருக்க மாட்டாரு, ஜெஸ்ட் படுத்திருப்பா. அவர்கிட்ட தான் நிறைய பிரபஞ்சங்கள் வரும். நான் நிறைய வாட்டி சொல்லிக்கல, அந்த விஷ்ணு தான் மகாவிஷ்ணு. அவர் தான் காரண உதக சாய் விஷ்ணு. அவரோட அம்சம் தான் அத்வைத ஆச்சாரியர் சொல்ல வர்றாங்க. ஓகேவா? சைத்தன்ய சரிதாமிரத ஆதிலீலா 1வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். அத்வைதம் ஹரிதாத்வைதாத் ஆச்சாரியம் பக்தி சம்சனா பக்தவதாரம் இசம் தம் அத்வைத ஆச்சாரியம் ஆஸ்ரயா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அத்வைதா என் ஆச்சாரியார் அந்த பேருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அத்வைதானா வந்து என்ன அர்த்தம்? அத்வைதானா வந்து பாத்தீங்கன்னா துவைதா, துவைனா வந்து 2ன்னு அர்த்தம். துவினா வந்து 2. ஆத்வைதானா 2 இல்ல 1 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அத்வைத ஆச்சாரியருக்கும் பகவானுக்கும் எந்த வகையான வேறுபாடும் இல்ல, அவரும் சாட்சாத் பகவான் தான் அப்படின்னு சொல்ல வரும். ஏன்னா அவரு மகாவிஷ்ணுவோட ஒரு அம்சம். ஓகேவா? அதான் அத்வைதா ஆச்சாரியாரு. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அத்வைதா. ஓகேவா? ஆச்சாரியர்னு யார் சொல்றாங்கன்னா,
அவர் வந்து எல்லாருக்கும் வந்து கல்டிவேட் த டிவோஷனல் பகவான், அதாவது எல்லாருக்கும் வந்து கிருஷ்ண பக்தியை கொடுத்தாரு. அப்ப யாரு கிருஷ்ண பக்தி கொடுக்குறாங்களோ அவர் வந்து ஆச்சாரியருக்கு சமம். அதனாலதான் அவரு கிருஷ்ண பக்தியை வந்து கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ கிருஷ்ண பக்தி பரப்பதுக்காக மகாபிரபு இந்த பூமி கொண்டு வந்தாரு. ஒண்ணு ஆச்சாரியன் என்ன அர்த்தம்னா, யாரு வந்து தன்னுடைய சுகத்தை வந்து விட்டுட்டு தன்னுடைய சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த உலகத்துக்காகவும் ஜீவராசிகளுக்காகவும் யாரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க ஆச்சாரியார். தன் வாழ்க்கைய முழுக்க முழுக்க பகவான் சேவைக்காக இது பண்றாங்களோ அவங்க ஆச்சாரியார். அப்ப அத்வைதானா வந்து என்னன்னா 2 இல்ல 1. அதாவது பகவானுக்கும் அத்வைத ஆச்சாரியருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதனால அத்வைதா. ஆச்சாரியனா அவர் கிருஷ்ண பக்தி கல்வி பண்ண கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்தாரு. என்னோட தன் வாழ்க்கையை முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தருக்காகவே அர்ப்பணம் பண்ணாரு. அதனால ஆச்சாரியார் அவர். ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, கௌர கணோடேச தீபிகா. கௌர கணோடேச தீபிகான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அது வந்து எழுதுனது பாத்தீங்கன்னா கவிகர்ண பூர்ணர். கவிகர்ண பூர்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் மாதிரி. ஓகேவா? ஒரு பகவான் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ஒரு ஸ்பெஷல் கருணை வாங்கின ஒரு குழந்தை. அவர் பிற்காலத்துல அந்த கவிகர்ண பூர்ணர் என்ன பண்றாரு, கௌர கணோடேச தீபிகான்னு சொல்லி புஸ்தகம் எழுதுறாரு. அது என்ன, அந்த புஸ்தகம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடைய லீலையில யாரெல்லாம் கிருஷ்ண லீலையில வந்தாங்களோ அவங்க எல்லாமே 500 வருஷத்துக்கு முன்ன சைத்தன்ய மகாபிரபு லீலையில அவங்க எல்லாம் வந்தாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் இங்க கிருஷ்ண லீலையில உள்ளவங்க எல்லாம் யாரெல்லாம் கௌரங்க மகாபிரபு லீலையில வந்தாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் இது பண்ணிருப்பாரு. இப்போ உதாரணம் வச்சுக்கீங்களேன், இப்ப லலிதா விசாகா இருக்கிறாங்க. ராதாராணியோட 2 பேரு முக்கியமான இன்டிமேட்டான 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, லலிதா விசாகா. லலிதா வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து யாரு, அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா லலிதா தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு லீலையில ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமியா வராங்க. அடுத்து வந்து விசாகா வந்து யாரு, ஸ்ரீ ராமானந்த ராயா வராரு. ஓகேவா? அப்படி இந்த மாதிரி ஒருத்தரும் யார் வராங்க அப்படின்னு சொல்லி, இப்ப ஹனுமான்ஜி வந்து யாரா வராரு, இங்க சைத்தன்ய மகாபிரபு இல்ல முராரி குப்தரா வராரு. அந்த மாதிரி எல்லாரும் தேவர்கள் எல்லாரும். அப்ப அதே போலதான் இங்க வந்து கௌர கணேஷ தீபிகால பக்தாவதாத ஆச்சாரியோ தெய்வோயா ஸ்ரீ சதாசிவஹா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அத்வைத ஆச்சாரியர் வந்து அத்வைத ஆச்சாரியர் வந்து யாருன்னா, அங்க பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய சதாசிவம் அவர் தான் அத்வைத ஆச்சாரியராக பக்த அவதாரம் வரான்னு சொல்லி சொல்றாரு. இப்ப சிவபெருமான் அண்ட் சதாசிவம் இது 2த்துக்கும் வந்து வேறுபாடு இருக்கு. இது என்னது, சதாசிவம்? சதாசிவம் என்ன அர்த்தம் யார் தெரியும்? யார் ட்ரை பண்றீங்களா? ஒண்ணு அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு இந்த பிரம்ம கௌர கணேஷ தீபிகா அது எழுதின கவிகர்ண பூர்ணருக்கு எப்படி அவருக்கு மட்டும் இந்த தெரிஞ்சிச்சுன்னா, இந்த கவிகர்ண பூர்ணர் அவர் சின்ன வயசா இருக்கும் போது மகாபிரபு வந்து மீட் பண்ணுவாங்க. அவங்க அப்ப பேரண்ட்ஸ் கூட்டு வருவாங்க. அது பெரிய கதை, ரொம்ப நாள் நான் மறந்துட்டேன். அவர் என்ன பண்ணிடுவாரு, அவரு மகாபிரபுடைய கால் கட்டவல் இருக்குல்ல, அவரோட இது இருக்குல்ல, கால் கட்டவல் இருக்குல்ல, அந்த கால் கட்டவல் என்ன பண்ணுவா, அவர் மகாபிரபு காலை பிடிச்சி அவங்க கால் கட்ட பொருளை வந்து அவர் வாயில வந்து சக் பண்ணிடுவாரு, வாயில வச்சிருவாரு. மகாபிரபு என்ன பண்ணுவாரு, அந்த டைம்ல என்ன பண்ணுவாரு, அவருக்கு வந்து பிளெஸிங் கொடுப்பாரு, கருணை கொடுப்பாரு. என்ன கருணை கொடுப்பாருன்னா, கிருஷ்ணலீலையில யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாம் யார் வந்து என்னோட இந்த மகாபிரபு லீலை யாரெல்லாம் வந்திருக்காங்க சொல்லி இவருக்கு எல்லா வகை ஞானம் வரட்டும். அதுக்கப்புறம் அவர் எழுதின புக்கை வச்சுதான் இப்பயும் ஆச்சரியக்கு அதுதான் ரிஃபர் பண்ணுவாங்க. அவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு, இவங்க யாருன்னு சொல்லி அந்த வந்து டீகோட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு, சதாசிவம் தான் வந்து அத்வைத ஆச்சாரியார். சதாசிவம் வந்து யாருன்னா, அதாவது இந்த கைலாசத்துல ஒரு சிவபெருமான் இருப்பாரு, பகவானுடைய கிருஷ்ண லோகத்துல ஒரு சிவபெருமான் இருப்பாரு. ஓகேவா? நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லல, சொன்னா அது வந்து சிவபெருமான சிவராத்திரி கிளாஸா போயிடும். ஓகே, நான் ஷார்ட்டான சொல்லிடுறேன். அதாவது இந்த பௌதிக உலகத்துல வந்து கண்ட்ரோல் பண்றது, இங்க வந்து மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் பகவான் இருந்தாலும் டைரக்டா யார் இங்க செய்யறாங்கன்னா சிவபெருமானோட ஃபேமிலி தான் இங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சிவபெருமான், பார்வதி தையார், முருகப்பெருமான், விநாயகர், இவங்க இந்த சிவபெருமானோட ஃபேமிலி தான் இது எல்லாமே செய்யறாங்க, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனா இவங்க எல்லாம் யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்யறாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க எல்லாம் டைரக்ஷன்ல இது பண்ணி இருக்கிறாங்க. ஓகேவா? ஆனா இந்த பௌதிக உலகத்துல வந்து இது முத இங்க வந்து எல்லாமே படைக்கிறதுக்கு
சிவபெருமான் அதாவது வந்து இந்த இந்த பௌதிக உலகம் வந்து பாத்தீங்கன்னா இது மாயா ஜெகத், இது பிரகிருத்தினா இயற்கைன்னு அர்த்தம், நேச்சர், பிரகிருதி வந்து என்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண், ஒரு விமன், ஒரு பெண் அவங்க. அப்ப பிரகிருதி என்ன பண்றாங்க, அங்க வந்து பஞ்ச மகாபூதங்களா அப்படி இப்படி இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஃபயர், ஈத்தர் அண்ட் வாட்டர், அப்புறம் வந்து என்னது, அப்புறம் சாயில், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு. அப்ப இந்த பஞ்ச மகாபூதம் வந்து இது ரெண்டும் இதெல்லாம் ஒன்னா கலந்தாதான் இங்க எல்லாமே உருவாகும். மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் ஒன்னா உருவாகும், இல்லைன்னா எல்லாம் தனித்தனியா நிற்கும். அப்ப இந்த பிரகிருதி வந்து இதெல்லாம் கலந்து இந்த எல்லாமே நல்லா உருவாகணும்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஆன்மீக சக்தி இந்த பிரகிருத்தியோட, அதாவது இந்த ஜட இயற்கையோட ஒன்னா கலந்தாதான் இதெல்லாமே வந்து எல்லாமே நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் ஒன்னா கலந்து நிறைய விஷயங்கள் உருவாக முடியும். அப்ப ஆன்மீக சக்தி வந்து இங்க பௌதிகத்தோட கலக்கணும்னா பகவான் விஷ்ணு டைரக்டா வந்து கலக்க மாட்டாரு. அவர் வந்து அது பத்ம பத்திரம் பவா, அதாவது தாமரைகள் எப்படி தண்ணியில படாம இருக்கோ அந்த மாதிரி வந்து அவர் பௌதிகத்தில் இருந்தாலும் அவர் வந்து எதுலயும் சம்மந்தப்பட மாட்டாரு. பௌதிகள் நிறைய படிச்சிருப்பீங்க நீங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஆன்மீக சக்தி பௌதிகத்தோட கலக்கணும். ஆனா பகவான் விஷ்ணுவோ இல்ல கிருஷ்ணோ அவங்க டைரக்ட் வர மாட்டாங்க. அப்ப ஒரு ஆன்மீக சக்தி வந்தாகணும். அப்ப யாருன்னா அதனால வந்து பிரம்ம சமிதால வந்து படிச்சிருப்போம் நம்ம. அதாவது பால் வந்து அந்த ஸ்லோகம் மறந்துட்டேன். பால் வந்து தயிரா மாறுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். பகவானோட சக்தி அது தயிரா மாறும் போது பால் தான், ஆனா தயிரா மாறுது. ஆனா தயிர் திருப்பி பாலா மாற முடியாது. அதே போலதான் பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து டைரக்டா வருவதுதான் சிவபெருமான். அவர் வந்து என்ன பண்ற, ஆன்மீக சக்தி அவர் என்ன பண்றாரு, பிரகிருத்தியோட கலக்குறாரு. பிரகிருத்தியோட ஒன்னா சேரும் போது தென் இந்த பிரபஞ்சம் உருவாகுது. ஓகேவா? அதுக்காக தான் சிவபெருமான் கைலாசத்தை எடுக்கிறாரு. ஆனா இந்த பிரகிருத்தியோட கலக்காம ஒரு சிவபெருமான் ஒரிஜினல் ஆன்மீகத்தில் இருக்கிறாரு. அவர் தான் சதாசிவம். அண்டர்ஸ்டாண்ட்? அவர்தான் சதாசிவம். அந்த சதாசிவத்துடைய அம்சம் தான் இங்க அத்வைத ஆச்சாரியர். அப்ப நம்ம வந்து இது எப்படி வந்து புரிஞ்சுக்கிறதுனா, சதாசிவம் பிளஸ் மகாவிஷ்ணு ரெண்டும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஒரு அம்சம் தான் இங்க அத்வைத ஆச்சாரியர் வராரு. ஓகேவா? அப்ப சைத்தன்ய சதாமிர்தா ஆதியில 7வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். இது நம்மளுடைய பஞ்ச தத்துவ மந்திரம் இது. ஓகேவா? பஞ்ச தத்துவம் மகம் கிருஷ்ணம் பக்த ரூபம் ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம். நம்ம ஹரே கிருஷ்ணா பக்தர்களா இருக்குன்னா இந்த 5 பஞ்ச தத்துவம் இருக்காங்களே, யாரு? சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியார், கதாதர பண்டிட் அண்ட் ஸ்ரீவாஸ் தாக்கூர். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நான் நிறைய பேர் கிட்ட வந்து சில சமயத்துல தவறுதலா சில பேர் நினைச்சுக்கிறாங்க, இந்த ஸ்ரீவாஸ் தாக்கூர் இருக்காருல்ல, ஸ்ரீவாஸ் தாக்கூர் வேற, ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் வேற. ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் வந்து அவரோட வேற லீலா, அவர் ஆனா பேர் 2 பேருக்கு சேம். நிறைய பேர் சீனிவாசல ஸ்ரீவாஸ் தாக்கூர் தான் பஞ்ச தத்துவம் இருக்கிறாரு. ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியார் வேற, ஸ்ரீனிவாஸ் வந்து அவர் வேற இன்னொருத்தர். இப்ப 5 பேர் சேர்ந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தத்துவம். பஞ்ச மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5, தத்துவம்னா 5 தத்துவங்கள். இவங்க 5 பேரும் 5 வகையான மூடு, 5 வகையான தத்துவங்கள். அது வந்து இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிறாங்க. மகாபுரு சைத்தன்ய மகாபுரு வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்த ரூபம். பக்த ரூபம்னா என்ன அர்த்தம்னா அவர் பக்தருடைய உருவத்துல வந்திருக்கிறாரு. ஓகேவா? நித்யானந்த பிரபு வந்து யாரு? மகாபிரபு சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நித்யானந்த பிரபு வந்து யாரு? சாக்ஷாத் பலராம நித்யானந்த பிரபு. ஓகேவா? நித்யானந்த பிரபு அவர் என்ன தத்துவம்னா பக்த ஸ்வரூபகம். மகாபிரபு முதல் என்னது? யாருக்கு நோட்ஸ் வேணுமோ நோட்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கலாம். யாருக்கு வேணும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு இத பக்த ரூபம். ஓகேவா? பக்த ரூபம்னா அவரோட மகாபிரபு கிருஷ்ணர் பக்தருடைய ரூபத்துல வந்திருக்காரு சைத்தன்ய மகாபிரபுவா. ஓகேவா? நித்யானந்த பிரபு பக்த ஸ்வரூபம். பக்த ஸ்வரூபம்னா என்னன்னா பக்தருடைய ஒரு மனநிலை, அதாவது பக்தருடைய குவாலிட்டி, ஒரு பக்தருடைய ஒரு டிவோட்டி குவாலிட்டி எடுத்துட்டு வந்திருக்காரு நித்யானந்த பிரபு. ஓகேவா? அத்வைத ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பக்த அவதாரம். ஒரு பக்தர் வந்து அவதாரமாக வரக்கூடியது அத்வைத ஆச்சாரியா, அது பக்த அவதார தத்துவம். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா கதாதர பண்டிட் வந்து பாத்தீங்கன்னா பக்த சக்தி, ஒரு பக்தருடைய ஆன்மீக சக்தி தான் கதாதர பண்டிட்டா வராரு அவர்.
ஏன்னா 5வது பக்தாக்கியம். பக்தாக்கியம் வேற ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஒரு பக்தரே நேரடியா வராரு. ஓகேவா? அதாவது சைத்தன்யா மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணர், நித்யானந்த பிரபு சாட்சாத் வந்து பலராமர், அத்வைத ஆச்சாரியா மகாவிஷ்ணு சதாசிவம், கதாதர பண்டிட் வந்து யாரு? ஹரிபிரபு. கதாதர் பண்டிட் வந்து யாரு? யாருன்னு சொல்லலாம். சொல்லுங்க பிரபு. கதாதர் பண்டிட் வந்து யாரு? கதாதர் பண்டிட் வந்து ஸ்ரீமதி ராதாராணி. ராதாராணி கதாதர பண்டிட். ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா நாரத முனிவர் தான் ஸ்ரீவாஸ் தாக்கூர். கதாதர பண்டிட் ஸ்ரீமதி ராதாராணி. ஆனா அது ஆக்சுவலி வந்து ஸ்ரீமதி ராதாராணி நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. அதுக்கு தனியா நம்ம ஒரு எபிசோட் போடுவோம். நம்ம இந்த 5 பேர் பத்தி பேசி தனியா ஒரு எபிசோட், ஒரு ஆளுக்கு ஒரு எபிசோட் போடுவோம். நம்ம நிறைய இருக்கு, இந்த 1 hour எல்லாம் பேச முடியாது, இதெல்லாம் தனியா நம்ம போடுவோம். ஓகேவா? பட் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 பேர் தத்துவம் என்னதுன்னா இதுதான். மகாபிரபு பக்த ரூபம், நித்யானந்த பிரபு பக்த ஸ்வரூபக்கம், அத்வைத ஆச்சாரியார் பக்த அவதாரம், கதாதர பண்டிட் பக்த சக்தி, ஸ்ரீவாஸ் தாக்கூர் பக்த ஆக்கியம். பக்தாக்கியம்னா ஒரு பக்தராகவே வராரு. ஓகேவா? அப்ப அத்வைத ஆச்சாரியர் வந்து என்ன தத்துவம்? பக்த அவதாரம். அது வந்து ஒரு பக்தருடைய அவதாரத்துல அவர் வந்திருக்காரு. பக்தராக அவதாரம் பண்ணியிருக்காரு அத்வைத ஆச்சாரியர். ஈவன் அவர் வந்து சதாசிவம் மகாவிஷ்ணு இருந்தாலும் ஒரு பக்தர் அவதாரத்துல அவர் வந்திருக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் அவரோட அப்பா பேரு ஏன் இப்ப வந்து அவருடைய பயோ பார்க்கலாம். அவரோட அப்பா பேரு வந்து பாத்தீங்கன்னா குவேரா மிஸ்ரா, அம்மா பேரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி நபா தேவி. ஓகேவா? அவங்க வந்து எங்க இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீஹட்டால தான் அவங்க வந்து இருந்தாங்க. தென் அப்ப அத்வைத ஆச்சாரியோடைய பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட அவங்களோட வயசான காலகட்டத்தில் தான் அத்வைத ஆச்சாரியர் வந்து பிறக்கிறாரு. அப்புறம் ஸ்ரீஹட்டாவுடைய இப்ப இருக்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா நவகிராமம். நீங்க பாத யாத்திரைலாம் போனீங்கன்னா பார்க்கலாம் நீங்க. ஓகேவா? அந்த நவகிராமத்தில் தான் அத்வைத ஆச்சாரியர், அதாவது ஸ்ரீஹட்டா சொல்லக்கூடிய அந்த நவகிராமம் தான் அத்வைத ஆச்சாரியோட பிறந்த இடம். தென் குவேரா மிஸ்ரா அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவர் வந்து கங்கை கிட்ட நம்ம போய் அங்க போய் நம்ம தங்கலாம் சொல்லி கொஞ்ச நாள் அவர் வந்து இடம் மாறுறாரு. அப்ப தென் ஆஃப்டர் சம் டைம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவேரா மிஸ்ரா அவர் உடல்ல விட்டுறாரு, மறைஞ்சிடறாரு. ஓகேவா? அப்ப அவங்க ஷிஃப்ட் ஆகி போன இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாந்திப்பூர். அத்வைத ஆச்சாரியர்னு சொன்னா சாந்திப்பூர் வெரி வெரி ஃபேமஸ். சாந்திப்பூருக்கு அவர் வந்து போறாங்க, அங்க இடம் மாறுறாங்க. அப்ப சாந்திப்பூர் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத ஆச்சாரியர் அங்கதான் வளர்றாரு. அத்வைத ஆச்சாரியர் நீங்க சாந்திப்பூர் போனீங்கன்னா அத்வைத ஆச்சாரியர் வந்து அங்க நிறைய டெம்பிள் போ நிறைய பேர் போயிருப்பாங்க. ஓகேவா? நிறைய பிரசாதம் நல்லா இருக்கும். அன்னைக்கு கூட நம்மளுடைய சனத்பூர் கூட சொல்லியிருந்தாங்க, அங்க வந்து கிச்சடி வந்து அங்க வந்து ட்ரம் கணக்குல வந்து செய்வாங்க, கிச்சடி இஸ் வெரி வெரி ஃபேமஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்ப அத்வைத ஆச்சாரியோட இடம் வந்து வெரி வெரி ஃபேமஸ். ஒன்னு முக்கியமான ஒரு விஷயம் அத்வைத ஆச்சாரியர் சாந்திப்பூர்ல முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, நம்மளுடைய ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத அவருடைய லீலாமிர்தம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரு வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு அமெரிக்காவுக்கு வந்து அவர் வந்து போறதுக்கு அப்ப வந்து அவர் ரெடி ஆகிட்டு இருந்தார். ஓகேவா? ஏன்னா சோ மச் காமெயின் அவர் மேல. யோ வயசான காலத்துல இவர் நீங்க போய் அங்க என்ன பண்ண பேசாம நம்ம வந்து பிருந்தாவனத்துல இருந்தோமா, சாண்டிங் பண்ணோமா, நிறைய தீர்த்த ஸ்தலங்கள்லாம் இங்க இருக்கு, இப்படியே சாண்டிங் பண்ணி இப்படியே வந்து பாத யாத்திரை செஞ்சுட்டு இப்படியே இருந்துட்டு போயிடலாம், இப்படியே இந்த செஞ்சிடலாம் சொல்லி இப்படிதான் வந்து நிறைய பேர் அவர் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவரு முக்கியமா 2 இடத்துல போயிட்டு அவர் வந்து அங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டே இருப்பார். 64 ரவுண்ட் 64 மாலைகள். ஒண்ணு வந்தாவனத்தில் இருக்கக்கூடிய சில ரூப கோஸ்வாமி அவருடைய சமாதி மின்னுக்கு இருந்து அவர் அன்னாடிக்கு ஜபம் பண்ணி இருப்பாரு. அதுல அந்த லீலாமிர்தம் நீங்க படிச்சுன்னு தெரியும், சில புரோபாதுல அந்த ரூப கோஸ்வாமியோடைய சமாதி மின்னுக்கு இருந்து ஜபம் பண்ணும்போது லிட்டரலா அன்னாடிக்கும் அவர் வந்து அழுந்துகிட்டே இருப்பாராம். அழுந்து ஜபம் பண்ணுவார். அதாவது ரூப கோஸ்வாமி ரூப கோஸ்வாமியே நான் வந்து என் குருமா கட்டளை எப்படி செய்ய போறேன். ஏன்னா நீங்க பிஃபோர் புரோபாத் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே அந்த ஐடியாவே கிடையாது, எப்படா வந்து நம்ம அமெரிக்காவுக்கு போக முடியும். ஏதாவது
ஒரு சொந்தக்காரன் இருந்தாலும் சொந்தக்காரங்களை நீங்க அங்க இருந்தா கூட போனா கூட கண்டுக்க மாட்டாங்க, அது வேற கதை. ஆனா நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்க, இல்ல சம்திங் யாராச்சும் நம்மளுக்கு ரிசீவ் பண்ண இருக்கிறாங்க இல்லைன்னா ஓகே, எஸ் அவர் ரிசீவ் பண்ண ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆனா ஜஸ்ட் ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, ஓகேவா? உறவும் மருந்தும் 3 நாளைக்கு தான், அதுக்கப்புறம் ரொம்ப வச்சுக்கிருந்தா அது நம்மளுக்கு கெடுதி. அந்த மாதிரி அவர் வந்து எவ்வளவு நாள் தங்க முடியும்? அப்ப எப்படி நம்ம சர்வை பண்ண போறோம்? எப்படி இவங்க வெள்ளக்காரங்க கல்டிவேட் பண்ண போறோம்? அவங்க டோட்டலி அவங்க ஆப்போசிட் கல்ச்சர். அப்ப அவர் நிறைய அன்னாடிக்கு பிரார்த்தனை பண்ணுவாரு. ஒண்ணு ரூப கோஸ்வாமியோடைய சமாதி மண்டியர்ல உட்காந்து செய்வாரு. தென் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாந்திப்பூர்ல அத்வைதாச்சியோட டெம்பிள்ல வந்து சில புரோபாதம் தினமும் அன்னாடிக்கு வந்து அங்க வந்து ஜெபம் பண்ண போவார் சொல்லி அந்த பூஜாரி வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து சில புரோபாதர்கள் லீலாமதத்துல எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த லீலாமதத்துல ஒன்னொரு விஷயம் என்னன்னா, சில அத்வைதாச்சாரியார் சில புரோபாதருக்கு நேரடியா வந்து அவர் வந்து நேரடியா பர்சனலா வந்து சில புரோபாதருக்கு வந்து காட்சி கொடுத்ததாக, பிறகு புரோபாதருக்கு தன்னுடைய கருணையை முழுமையா கொடுத்ததாக அந்த லீலாமதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஜெய் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியருக்கு ஜெய், ஸ்ரீல புரோபாதி மகாராஜ்க்கு ஜெய். சொல்லாம நம்மளுக்கு கூஸ் பம்ப் ஏறும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அத்வைத ஆச்சாரிய சோ மச் மெர்சிஃபுல், ரொம்ப கருணை வாய்ந்தவர், ஓகேவா? சாந்திபூர் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். உங்களுக்கு ஒருவேளை சாந்திபூருக்கு போக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா சும்மா போயிட்டு இந்த பில்டிங் பார்த்துட்டு சாப்பிட்டு வரக்கூடாது. எந்த தீர ஸ்தலத்துக்கு போனாலும் உங்களால வந்து அந்த கதை அடிக்கிறது போது விட்டுருணும், ஓகேவா? பிரபு அங்க பாருங்க, கதைலாம் பேசலாம், ஆனா முக்கியமா ஒரு தீர ஸ்தலத்துக்கு போறோம், இல்ல ஒரு சமாதி மண்டியருக்கு போறோம், இல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஹோலி டாம், என்ன சொல்லுவாங்க அந்த ஹோலி ரிவர், அந்த கங்கா, யமுனா, காவேரி, கோதாவரி, எங்க சவுத் இந்தியாவோ நார்த் இந்தியாவோ நீங்க சிவபெருமானோடைய எந்த ஹோலி பிளேஸ்க்கு எங்க போனாலும் சிவபெருமானோ விஷ்ணு எங்க போனாலும், ஈவன் நீங்க முருகரோட ஹோலி பிளேஸ் போனாலும் சரி, எங்க உங்களுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏதோ கிடைக்குது வச்சுங்களேன், எங்க போனாலும் அங்க ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணி அமைதியாவோ சம்திங் ஏதாச்சும் ஒரு கார்னரோ ரெடி பண்ணி உட்காந்து 1 மாலை 2 மாலை மினிமம் ஒரு 4 மாலையில இருந்து 5 மாலை உட்காந்து நீங்க பண்ணணும். அமைதியா மேபி கிரௌட் இருக்கலாம், ஆனா நீங்க கான்சென்ட்ரேட்டோட ஒரு 5 மாலை பண்ணணும். அப்பதான் நீங்க டிக்கெட் போட்டு போய் அங்க போய் இறங்குனதுக்கு அங்க வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபீலாவே ஆகும். ஏன் நான் ஜெபம் பண்ண சொல்றேன் ஆச்சாரியர்கள், நீங்க அங்க போய் அந்த தீர்த்தலத்துல உட்காந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த கருணை உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட சாண்டிங் வந்து எவ்வளவு குறைகளும் தான் அந்த சாண்டிங் வந்து அதோட குவாலிட்டி அதிகமாகிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. நான் இது ஒரு நாள் நம்ம தனியா இன்னொரு எபிசோட் நம்ம போடும். நம்ம இதுக்கு தனியா நம்ம ஒரு எபிசோட் தீர சலகம் போனா நம்ம என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது தனியா நம்ம ஒரு அதுக்கு நம்ம எபிசோட் ஒன்று போடுவோம் நம்ம, ஓகேவா? அப்ப சாந்திப்பூருக்கு போற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அங்க போனீங்கன்னா ஒரு 5 மாலை மினிமம் 5 மாலை ஜெபம் பண்ணுங்க, அத்வைதாச்சோட கருணையை பெறுங்க. அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேர பண்டிட் அவருக்கு வந்து உங்க அப்பா அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு, ஓகேவா? சரி கல்யாணம் சாரி 2 பேர் வச்சாரு. அத்வைதாச்சாரி பிறக்கும் போதே அத்வைதாச்சாரியன்னு பிறக்கல, அவர் வச்சது 2 பேர், ஒண்ணு மங்களா, ஒன்னு கமலாக்ஷா, ஓகேவா? மங்களா அண்ட் கமலாக்ஷா. அப்ப அத்வைதாச்சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது, அவர் வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. பிறகு வந்து இவர் நிறைய தீர்த்த யாத்திரைக்கு வந்து அத்வைதாச்சாரியர் வந்து அங்கங்க போவார். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை நிறைய பேர் வரும்போது நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, அத்வைதாச்சாரியரே நீங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கீங்க. பிறகு வந்து அதுல வந்து ஒரு பிராமணர் வந்து என்ன பண்ணாரு, அத்வைதாச்சாரியர் ரொம்ப பிடிச்சி போச்சு, இவர் நல்லா வந்து சேவை செய்யற இது பண்றாரு சொல்லிட்டு பிடிச்சி போச்சு. அப்ப அந்த பிராமணருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிள்ளைங்க இருந்தாரு. அந்த பிராமணர் பேர் பாத்தீங்கன்னா நரசிம்ம வதூரி. அப்ப நரசிம்ம வதூரி என்ன பண்றாரு, அத்வைதாச்சாரியருக்கு தன்னோட 2 பிள்ளைங்களை வந்து கல்யாணம் கொடுக்குறாரு. அந்த 2 பேரோட பேர் வந்து என்ன, ஒருத்தவங்க பேரு ஸ்ரீ, இன்னொருத்த பேர் வந்து சீதா தாக்கூராணி. சீதா தாக்கூராணி இஸ் வெரி வெரி ஃபேமஸ், ஓகேவா? அப்ப அதனாலதான் சீதா தாக்கூராணி வந்து பாத்தீங்கன்னா சீதா தாக்கூராணியும் அந்த ஸ்ரீதேவியும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சீதா தாக்கூராணி வந்து பாத்தீங்கன்னா யோக மாயா, நம்மளுக்கு 2 மாயா இருக்கு, யோக மாயா ஆன்மீக மாயா, ஓகேவா? யோக மாயாவுடைய அவதாரம் இன்கார்னேஷன், ஸ்ரீதேவி வந்து யோக மாயாவுடைய மேனிஃபெஸ்டேஷன், அவருடைய அம்சம் 2 பேரும், ஓகேவா? அப்ப அதனாலதான் அத்வைதாச்சாரியருக்கு இன்னொரு பேரு சொல்லுவாங்க சீதாநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சீதாநாதனா சீதா தாக்கூரனுடைய கணவரே அப்படி சொல்லி அர்த்தம், ஓகே? தென் என்னது அத்வைதாச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து இந்த பூமியில இருக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்தோடைய உச்சக்கட்டமான கொடுமைகளை வந்து அவர் பாக்குறாரு அத்வைதாச்சாரியார், ஓகேவா? அங்க மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுமை இல்லை, மனிதர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, பாவக்காரியங்கள் செய்யறாங்க, எல்லா வகையான 4 கோட்பாடையும் மீறுறாங்க, மக்கள் தன் வாழ்க்கையோட குறிக்கோளை மீறி எங்கெங்கயோ போயிருக்கிறாங்க, வாழ்க்கை குறிக்கோளே இது தெரியாம
எல்லா இடத்துலயும் வந்து தவறு நடந்துட்டு இருக்கு. அப்ப அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து அத்வைத என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியை கொண்டு வரணும், அவரை கொண்டு வந்தாதான் இது எல்லாமே வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி அவர் மனசு நினைக்கிறாரு. ஓகேவா? சைத்தன்ய சரிதாமிர்தா ஆயிலா 3வது அத்தியாயம் 112. பக்தேரா இச்சையா கிருஷ்ணேரா சர்வ அவதாரம். பக்திய இச்சையா கிருஷ்ண சர்வ அவதாரனா, பக்தர்களாலதான் பகவான் இந்த பூமிக்கு வந்து வராரு. பக்தர்களோட இச்சானா என்ன? இச்சானா பக்தர்களோட ஆசைக்காக தான் பகவான் இந்த பூமிக்கு வராரு. ஸ்ரீ பாகவதத்திலையும் 10வது காண்ட 59வது அத்தியாயம் 25 ஸ்லோகத்துல பக்தோ இச்சோ பத்தா ரூபயா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்காது. அதாவது என்னன்னா, டிசைர் ஆஃப் த டிவோட்டி பகவான் appear here. பகவானோட வந்து ஏன் இங்க வராருன்னா, பக்தர்களோட ஆசைக்காக தான் இங்க பூமிக்கு வராரு. யாருமே பக்தர்கள் தான் பகவானை வந்து இங்க பூமிக்கு அவதாரம் பண்ண வைக்க முடியும். பக்தர் இல்லாதவங்க கூப்பிடும் போது வரவே மாட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கடவுள் இல்ல, கடவுள் இருந்தானே காட்டுன்னு. நிறைய பேர் வெளியில் போய் சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம், பிரபு ஹரே கிருஷ்ணா எங்க டெம்பிளுக்கு வாங்க, கடவுளே இல்ல, அப்படி கடவுள் இருந்தா ஏன் இந்த தப்புல நடக்குது சொல்றாங்களா இல்லையா நிறைய பேரு? அப்படி இருந்தா காட்டு, கடவுள் காட்டுன்னு. அப்ப நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? கடவுள் இருக்கிறாரா? கடவுளே இல்ல, நீ என்ன கடவுள் பகவான் சொல்லியிருக்க, கடவுள் காட்டு காட்டு அப்படின்னு உங்ககிட்ட கேள்விக்கிட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கமலா சுசிவிகா மாதாஜி சொல்லுங்க. மேபி உங்க ஃப்ரெண்டோ இல்ல பக்கத்து ஆண்டியோ இல்ல யாரோ கேக்குறாங்க, கடவுளை காட்டுனே, என்ன சொல்லுவீங்க? பகவான் இருக்காருன்னு தான் சொல்லுவோம் ப்ரோ. இல்ல அப்ப அவங்க சொல்றாங்க, கடவுளுக்கு காட்டு அப்படி சொல்றாங்க, என்ன 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 சொல்லுவோம்? என்ன பதில் உங்களோட? நானு என்ன சொல்றேன்னா, பகவத்கீதையில கிருஷ்ணா வந்து சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு நான் இருக்கேன்னு சொல்லி, அப்படின்னு தான் சொல்லுவோம் ப்ரோ. இருக்கான்னு சொல்றாரு, அதனால நாங்கெல்லாம் நம்புறோம் பகவான் இருக்காருன்ட்டு. நாங்க நம்புறோம், நீ நம்பப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆமா ப்ரோ. ஹரி பிரபு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டை கேக்குறாங்க வச்சுங்களா, உங்க ஹாஸ்டல் ஃப்ரெண்டு கேக்குறாங்க, கடவுளை காட்டியா, ரொம்ப வளவளம் பேசாத, கடவுளை காட்டு, என்ன சொல்லுங்க ஹரி பிரபு? சாரி பிரபு, ரொம்ப டார்ச்சர் பண்றேன் உங்களையா? இல்ல பிரபு, எனக்கு தெரியல. கடவுளை காட்டுன்னு சொல்லும் போது எஸ், கடவுளை ஆட்டோமேட்டிக்கா காட்ட முடியும். அந்த ஒரு பழைய படம் இருக்கும், ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு ரெஃபர் பண்றதுக்கு தான். அந்த பழைய படம் பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் தெரியல. தாய் வேளாங்கண்ணி சொல்லி ஒரு பழைய படம் இருக்கும். நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, அதுல பழைய பேர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க தாய் வேளாங்கண்ணில. அதுல வந்து அந்த சின்ன ஒரு சீன் இருக்கும். அதனால முத்துராமன் தான் வந்து அதுல வந்து என்னதோ கொஞ்சம் எகென்ஸ்டா இருப்பாரு. அவர் பையனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜீசஸ் மேல வந்து ரொம்ப இதா இருப்பாரு. அது வந்து ஜீசஸ் அண்ட் மேரி மதர் படம், அது ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் பார்த்து சின்ன வயசுல எங்க அப்பா வந்து நிறைய இந்த பழைய படம் போட்டு வர, மண்டில எல்லாம் ஏறி மண்டில உட்காந்துருச்சு எல்லாம் அப்பயே. அப்ப அதை பிரிச்சிங் அப்பா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது. அது என்னன்னா, அந்த பையன் சொல்லுவான், அப்பா பாருப்பா அதுதான் ஜீசஸ் காட்சி கொடுக்குறாருன்னு. இவங்க அப்பா வந்து எங்கடா கொடுக்குறான் கேட்பாரு. அப்புறம் வந்து அவர் வந்து காட்சி கொடுப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கலர் எல்லாம் போட்டு அந்த டைம்ல அந்த கலர் எல்லாம் போட்டு சிக்கி காட்டுவாங்க. பட் இவரால் பார்க்க முடியல, ஃபுல்லா லைட்டா இருக்கும், அப்படி பாப்பாரு. என்னப்பா எனக்கு தெரியுது உனக்கு தெரியலையான்னு. அது எதுக்காக சொல்றேன்னா, நம்மளுக்கு கடவுள் காட்சி கொடுக்குறாரு, கண்டிப்பா பகவான் எப்போதும் இருக்காரு. நம்மளுக்கு அந்த திவ்ய சக்ஷு, அந்த டிவைன் விஷன், அந்த டிவைன் அந்த பார்வை நம்ம வந்து வளர்த்துக்கணும். எல்லாருக்கும் பகவான் காட்டுறாரு, பாரபட்சியமே கிடையாது. எல்லாருக்கும் வந்து சூரியன் ஒளி வந்து அடிக்கும் போது அது வந்து கல்லு மேலேயும் சூரியன் அடிக்குது, ஒரு செடி மேலேயும் சூரியன் ஒளி அடிக்குது, ஒரு சாக்கடை மேலும் செடி அது சூரியன் ஒளி அடிக்குது. சாக்கடை மேல வந்து சூரியன் ஒளி அடிக்காம சாக்கடையா இருக்கு நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு நிக்குது. அது கிடையாது, சூரியன் ஒளி எல்லா இடத்துலயும் பரவலாக அடிக்குது. அந்த சன் ஷைன் வந்து பையன் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே போல பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. பட் யார் அந்த டிவைன் விஷன், அந்த யார் அந்த திவ்ய சக்ஷு, யார் அந்த ஆன்மீக பார்வை வளர்த்துக்கிறாங்களோ அவங்களால பார்க்க முடியும். இப்ப சாதாரண மந்திரி இருக்கிறாரு, இப்பதான் நம்மளோட மலேசியாவோட பிரதான பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அன்வார் என் டிவில தான் அன்வார் நான் நம்ப மாட்டேன், பிரைம் மினிஸ்டர் நம்ப மாட்டேன், அவரு கண்ணுக்கு வர சொல்லு உடனே பார்க்க முடியுமா? போயிட்டு நம்ம பார்க்க முடியுமா? ஹரிபிரபு நீங்க போகும்போது முதல் எப்ப பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்க அந்த டேட்டுக்கு முன்னுக்கு ஒரு நாள் முன்னுக்கு போய் ஹோட்டலுக்கு தங்கணும். அப்புறம் வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ட்ரெஸ் கோட் போடணும்,
சும்மா வந்து நம்ம வந்து எனக்கு பிடிச்சி சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு போற சட்டெல்லாம் போட்டு போகணுமா? ட்ரெஸ் கோட் இருக்கு. அங்க போனோன்னா உங்களை வந்து ஒரு ரூமுக்குள்ள வந்து வச்சு உங்களை ஃபுல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் உட்கார சொல்லிடுவாங்க. நீங்க அது ஒரு 1 hour வெயிட் பண்ணணும். பிஎம் வருவாருன்னு நீங்க 1 hour வெயிட் பண்ணணும். வரும்போது நீங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி கை கொடுக்கணும் சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஆள் உங்களுக்கு. இவ்வளவு சாதாரண ஒரு பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பகவான் பக்கம் சாதாரண இல்ல. பகவான் வந்து எல்லாருக்கும் தெரிவார். அதே போல பக்தர்களுக்கு கண்டிப்பா பகவான் தெரிவார். பக்தர் இல்லாதவர்கள் வந்து பக்தராக மாறினாதான் பகவான் தெரிவார். ஓகேவா? அந்த திவ்ய சக்ஷு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஆன்சர். அப்ப பகவான் வந்து ஏன் பூமிக்கு வராருன்னா பக்தர்கள் மட்டும் தான் வராரு. ஓகேவா? பகவத்கீதால 7வது அத்தியாயம் 7வது சொல்லும்போது மத்த பரதரம் நான் கிழிச்சு அஸ்தி தனஞ்சயா. பகவான் வந்து இந்த பூலோக், அதாவது பகவானுக்கு வந்து யாருக்கும் பகவானுக்கு மேல அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது. பகவானுக்கு ஈக்குவலாவும் யாரும் கிடையாது. ஓகேவா? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஏக ஈஸ்வர கிருஷ்ணா ஆர சப பிருத்யா. அதாவது என்னன்னா கிருஷ்ணா இஸ் தி ஓன்லி ஈஸ்வரா. அவர் தான் பரமபுருஷ பகவான். ஓகேவா? மற்ற எல்லாமே நம்ம அவருடைய சேவகர்கள் தான். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் இருக்கு, பக்த வட்சலா. பக்த வட்சலா என்ன அர்த்தம்னா பக்தர்களுக்கு டியர் டு இஸ் டிவோட்டி. பக்தர்கள் என்ன சொன்னாலும் அவர் கண்ட்ரோல், அவங்க பக்தர்கள் அவங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம். நினைச்சு பாருங்க, கிருஷ்ணன் லீலையில பலராம சொல்றாரு, அம்மா கிருஷ்ணன் வந்து மண்ணு சாப்பிட்டான்னு. இவர் என்ன பண்றாரு, வாய் ஃபுல்லா மண்ணை போட்டுட்டு முழுங்கிட்டு நிக்கிறாரு. வாய் ஃபுல்லா மண்ணு இருக்கு. பகவான் என்ன சொல்றாரு, இல்லம்மா நான் பலராம தான் போய் சொல்றான், இவன் போய் சொல்றாரு, நான் சாப்பிடலன்னு. எங்கடா வாயை தோறான்னு எங்க அம்மா கேட்கறாங்க. வாயை தோறானு வாயை தோறா அங்க ஃபுல்லா வந்து பிரபஞ்சங்கள் பாக்குறாங்க, கேலக்சி பாக்குறாங்க, அதுல வந்து பிரம்மதேவர் பாக்குறாங்க, அதுல பூமியை பாக்குறாங்க. அந்த பூமிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியால பிருந்தாவனத்தை பாக்குறாங்க. பிருந்தாவனத்துக்குள்ள அங்க வந்து நந்த மகாராஜர் வீட்டுல அங்க யசோதாமா இருக்கிறாங்க, அங்க கிருஷ்ணர் இருக்கிறாங்க. அந்த கிருஷ்ணர் வாயை திறக்கிறாரு. அதுல இன்னும் வந்து இன்னொரு ஜூம், அதுல பார்த்தா அதுல திருப்பி ஒரு கேலக்சி, அதுல வந்து இந்தியால பிருந்தாவனத்துல யசோதா, அங்க ஒரு யசோதாமா இருக்காங்க, அதுல கிருஷ்ணர் வாயை திறக்கிறாரு, அதுல இன்னொரு ஜூம். இந்த மாதிரி உள்ள பார்த்துட்டே அவங்க போறாங்க. இதை பார்த்து திருப்பி அவங்க வந்து ரிட்டர்ன்ல வரும்போது அவங்க வந்து என்ன, அவங்க வந்து பகவான் கிருஷ்ணர் கடவுளா பார்க்கல, இல்ல இவன் பையன் தானே. அடுத்து மறுக்கணும் என்னது, அவர் வந்து அந்த பானையில உடைச்சோன்னே வச்சு வாங்குறாங்க குச்சியில. ஏன் உனக்கு என்ன பானை உடைக்கிற, இந்த குரங்கெல்லாம் வச்சு அநியாயம் பண்ணிருக்க சொல்லி வச்சு வாங்குறாங்க. இசா மாதுரிய பாவம். மாதுரிய பாவத்துல பகவானை நம்ம ஆட்டோமேட்டிக் கட்டி போட முடியும். 2 பாவம் இருக்கு, ஐஸ்வர்ய பாவம், மாதுரிய பாவம். ஐஸ்வர்ய பாவத்துல பகவானுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தேவகி வந்து மதுரால இருக்கிறாங்க. தேவகி வசுதேவர் மதுரால இருக்காங்க. அங்க ஒரு அப்பா அம்மா. பிருந்தாவனத்துல யசோத நந்தமாக இவங்க அப்பா அம்மா. தேவகி வசுதேவர் வந்து தேவி வயிற்று பிறந்தோடனே கிருஷ்ணர் என்ன ரூபத்தை காட்டினாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ரூபத்தை காட்டினாரு? எடுத்தோன்னே ஜெயில விஷ்ணு ரூபத்தை காட்டினார். 4 ரூபத்தை காட்டினா. 4 ரூபத்தை காட்டினா அவங்க மதுரா துவாரகையில அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க முழுக்க ஐஸ்வர்ய பாவம். அவங்க பார்த்தோன்னே கும்பிடுறாங்க, மந்திரம் சொல்றாங்க. ஆனா அதே கிருஷ்ணரை தூக்கிடுங்க நைட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஜென்மாஷ்டமியில தனியா நான் பார்க்கலாம். ஜென்மாஷ்டமிக்கு அந்த நைட் வந்து கூட்டு வந்தோன்னே இங்க மறுநாள் வந்து யசோதா வந்து பார்க்கும் போது அங்க வந்து 4 ரூபத்துல இல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க பேபி கிருஷ்ணா இருக்காங்க. ஐஸ்வர்ய பாவத்துக்கும் இங்கே ஒரு 2 வித்தியாசம் இருக்கு. மதுரா துவாரகை ஐஸ்வர்ய பாவம், பிருந்தாவன மாதுரிய பாவம். யாரு மாதுரி பாவம்? மாதுரினா வந்து பியோர் லவ். அது எந்த ஒரு ரெஃபரன்ஸ், அதாவது எந்த ஒரு மரியாதை கலந்துருக்காது. மண்ணை தின்னா ஒரே அடிதான் யசோதா அடிப்பாங்க, ஆனா தேவிக்கு அடிக்க மாட்டா. ஓகேவா? என்னது யசோதா வந்து என்ன பண்ணுவா, கிருஷ்ணருக்காக வந்து எல்லாத்தையும் பண்ணுவா, எல்லாருக்கும் தயிர் கடைவா எல்லாம் பண்ணுவா. கிருஷ்ணர் வந்து அங்க வந்து ஜாலியா வந்து அவர் வந்து காலைல ஏஞ்சோன்னா அம்மான்னு வந்து கட்டிப்பிடிப்பாரு. மதுரா துவாரகை அது நடக்காது. கிருஷ்ணர் ராயல் ட்ரெஸ்ல இருப்பாரு, உள்ள வந்து ராஜகம்பீர அந்த மாதிரி தான் இருப்பாரு கிருஷ்ணர். இங்க வந்து மாட்டுக்காரனா இருப்பாரு, அங்க வந்து அரசியல்வாதியா இருப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா யசோதா நந்தமாராஜ் கூட விளையாண்டு இருப்பாரு. அங்க தேவிக்கு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அசம்பிளில சந்திப்பாங்க. இங்க வந்து அவர் வந்து சாணி எல்லாம் மிதிப்பாரு, அது கீழே விழுவாரு, தூசியாகும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தங்க செப்பல் தான் போட்டிருப்பாரு. இங்க சாதாரண தரையில துண்டு வச்சு போட்டு படுத்து தூங்கிடுவாரு மத்தியானம் சாப்பிட்டு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டன்லோப் மெத்தே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஐஸ்வர்ய பாவா இஸ் மாதுரி பாவா. ஓகேவா? இங்க சும்மா வந்து வேட்டி கட்டி சட்டல மேல துண்டை போட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு அப்புறம் மாடு மேய்ச்சி போயிட்டு இருப்பாரு. அங்க அவருக்கு ஃபுல்லா வந்து ராயல் ட்ரெஸ்ல இருப்பாரு எல்லாம்.
அப்ப யாரு மாதுரி பக்தி வச்சுக்கோங்க அவங்க தென் கண்ட்ரோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. அதான் பக்த வட்சலா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அகம் பக்தா பரா, ஏதாவது பாகவதம் 9வது காண்டம் 4வது அத்தியாயம் 63வது ஸ்லோகம். அகம் பக்த பராதினோ ஏ அஸ்வாதந்திரா இவ த்விஜா சதுபீர் கிரஸ்தா ஹிருதயோ பக்த ஜன பிரியா ஐ கம்ப்ளீட்லி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் மை டிவோட்டி. நான் வந்து என் பக்தரோட கண்ட்ரோல் தான், என் பக்தர் தான் எனக்கு கண்ட்ரோல் பண்றாங்க, நான் கண்ட்ரோல் பண்ணதில்லை. நினைச்சு பாருங்க, தாமோதர லீலை பாருங்க. கிருஷ்ணரை வந்து துரட்டும் போதே பாருங்க, யசோதா வந்து சும்மா பாருங்க பெரிய தடியை வச்சிருந்தாங்க. யசோதா சும்மா சாதாரண குச்சி, ஒரு கம்பு குச்சி வச்சு அடிக்கிறாங்க. கிருஷ்ணர் தாளாரிட்டு ஓடுறாரு, அம்மா காப்பாத்துன்னு என்னை விட்டுன்னு ஓடுறாரு. ஏன்? அகம் பக்த அபராதீனம். அகம் பக்த அபராதீனா பக்தர்கள் பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க தாமோ அசக படிக்கும்போது தெரியும், அவர் அழுந்து டிராமாலாம் பண்ணுவார். அதுல அவர் வந்து அந்த குச்சியை பார்த்து, அதான் மொத்த பிரபஞ்சம் அவர் கண்ட்ரோல் தான் இருக்கு, ஆனா குச்சியை பார்த்து பயப்படாது. இது அகம் பக்த பராதீனம். பராதீனம்னா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க பக்தர்கள். ஓகேவா? ஏன்னா ஏன் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க மனதுல, பக்தர்களோட மனதுல எப்பவுமே அன்பு என்ற கயிறுல லவ்விங் அந்த ரோப், அன்பு என்ற அந்த கயிறுல பகவான் எப்போதும் கட்டி போட்டுருவாங்க. அதாவது அந்த அன்பு, அந்த கிருஷ்ண பிரேமி இருக்கனால அந்த கிருஷ்ண பிரேமிக்கு எப்போதுமே கிருஷ்ணர் வந்து எப்பயுமே அடிமை. ஓகேவா? அதனால பக்தர்களோட கருணை இல்லாம பகவான் வந்து இங்க வர முடியாது, பேர் பண்ண வர மாட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, அத்வைத ஆச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, அன்னாடிக்கும் ப்ரே பண்றாரு. ஐயோ கலியுக மக்கள் இப்படி ஒரு நாசம் போறாங்களே, ப்ரே பண்றாரு. எப்படி ப்ரே பண்றாருன்னா, கங்கையில உட்காந்து சாலிகிராம சீலானா தெரியுமா? சாலிகிராம சீலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடாது, பட் ஃபார் யோ அண்டர்ஸ்டாண்டிங்காக பூசா வந்து சொல்றேன். ஒரு கருப்பு கலர்ல கல்லு மாதிரி இருக்கும், கல்லுன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? பட் பிரிச்சிங்காக நான் சில விஷயங்கள் சொல்றேன். கருப்பு கலர் இருக்கும், அதான் வந்து பாத்தீங்கன்னா சாலகிராம் சீலா. கந்தகி நதியில நேபாளில வந்து அங்க கிடைக்கும். அந்த ஒவ்வொரு சாலகிராம சீலாவும் ஒவ்வொரு அவதாரத்தை வந்து அந்த ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சிலது வந்து நரசிங்க சீலா, வாமன சீலா, கிருஷ்ண சீலா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்ப அத்வைதாச்சாரியார் அவர் வந்து என்ன பண்ணாரு, தாமோதர அந்த சாலகிராம சீலா வச்சு வழிபட்டார். அன்னைக்கு துளசியில வச்சு கங்கை தண்ணியை வந்து ஊத்தி பகவான் கிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணுவாரு. ஆல்வேஸ் அவர் மனதுல அழுவாரு. அண்ணனுக்கு, பகவானே பூமிக்கு வாங்க, நீங்க வந்தாதான் எல்லாத்தையும் மாத்த முடியும். கலியுகத்துல எல்லாம் அட்டூழியம் பண்றானுங்க, பிராமணனும் அட்டூழியம் பண்றான், படிச்சவனும் அட்டூழியம் பண்றான், படிக்காதவனும் அட்டூழியம் பண்ணியிருக்கான், எல்லாருமே கோளாறா இருக்கு, இவங்க எல்லாரும் காப்பாது, நீங்க வாங்க பகவானேன்னு. அப்ப வந்து அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், அண்ணாட்டையும் பார்த்தோம்னா அண்ணாடி கத்துவாரு. அத்வைத ஆச்சாரியர் வந்து அந்த கத்துறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சிங்கம் வந்து கர்ஜிக்கிற மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்க கோலோகத்தில் இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. பட் அந்த ஸ்டோரி மூலியம் பாத்தீங்கன்னா, அவர் கோலோகத்தில் இருக்கும் போது, அவர் அங்க வந்து சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவரோட சீட்டு வந்து அப்படியே அதருதான். ஐயோ என் பக்தர் வந்து அத்வைதாச்சாரியர் கீழே கூப்பிடுறாரு, என்னால உட்கார முடியலன்னு. தென் அதுக்கப்புறம் வந்து மகாபிரபுவாக வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த பூமியில வந்து அத்வைதாச்சாரியர் மகாபிரபு பூமிக்கு வராரு. எவ்ரிடே கங்கா ஜலத்தை வச்சு அவர் வந்து இது பண்ணுவாரு. அன்னாடி கிராயிங். யார் ஒருத்தர் அழுவ முடியும்? மற்றவங்களுக்காக யார் அழுவா? பக்தர்கள் தான், ஆச்சாரியர்கள் தான் என்னைக்குமே மத்தவங்க நன்மைக்காக என்னைக்குமே அழுந்து பகவானுக்காக பத்தம் பண்ணுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கிட்ட, வைஷ்ணவர்களுக்கு ஒரு பேருக்கு, முக்கியமான ஒரு பேர் இருக்கு. மத்தவங்களுக்காக பாடுபடுறாங்களே, அதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேர்? யார் சொல்ல முடியும்? பரதுக்க துக்கினா என்ன அர்த்தம்? பரதுக்க துக்கினா மத்தவங்க நன்மைக்காக, ஜீவராசி நன்மைக்காக பாடுபடுறவங்க. அப்ப அண்ணாடி கூட அந்த அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 லேயர், பூவக சுவக மதக தபக ஜனக சத்தியம், அதுக்கப்புறம் தாண்டி கைலாசம் தாண்டி பிரம்மஜோதி தாண்டி பிரஜா நதியை தாண்டி அந்த சவுண்ட் வந்து நேரா வந்து மதுரா, துவாரகா, வைகுண்டங்கள்லாம் தாண்டி கோலோக பிருந்தாவனம் பகவான் கிருஷ்ணனோட சீட்டை பிடிச்சி அந்த சவுண்ட் வந்து ஆட்டுதான். பகவானே கீழே வாங்கன்னு கமான். ஏன்னா அவரோட சவுண்ட வந்து அந்த கர்ஜிக்கிற மாதிரி, சிங்கம் கர்ஜிச்சா இந்த காடே வந்து அமைதியாரும். அந்த மாதிரி வந்து அவர் வந்து கர்ஜிக்கிறார் அத்வைத ஆச்சாரியார். ஓகேவா? நடீர் அகங்காரா சவுண்டுக்கு வந்து சொல்றாங்க, நடீர் அகங்காரா. அந்த மாதிரி கர்ஜிக்கிறாரு. தென் அத்வைத ஆச்சாரியர் கூப்பிடும் போது தென் பகவான் முடியல. தென் யோகமாயாவுடைய அரேஞ்ச்மெண்ட்னால பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன நடக்குது, இந்த பூமிக்கு வந்து ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவாக அந்த பௌர்ணமி திதியில அவர் வந்து இந்த பூமிக்கு வராரு. அந்த பௌர்ணமி திதியில இந்த பூமிக்கு வரும்போது
அந்த டைம்ல பௌர்ணமி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து ஹரி 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 ஹரின்னு சொல்லுவாங்க. அந்த பகவான் நாமத்தோடயே இந்த பூமியில வந்து சச்சி மாதாவுக்கும் ஜெகநாத மிஸ்ருக்கும் வந்து அவர் வந்து சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ணா வந்து அவர் பேர் வந்து என்னன்னா விஸ்வாம்பரரா அவங்க வச்ச அவங்க அம்மா அப்பா வச்ச ஒரிஜினல் ஐசி பேர் வந்து என்னன்னா விஸ்வாம்பரர். விஸ்வாம்பர் தான் மகாபிரபுக்கு வந்து வச்ச முதல் பேரு. பிறகு அவர் வேப்ப மரத்து அடியில அங்க பிரசவம் நடந்தனால அவருக்கு நிம்மாயின்னு கூப்பிடுவாங்க. பிறகு வளர்ந்து வரும்போது அவர் நல்ல முடியும் அழகா இருக்கும், ரொம்ப கோல்டன் அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்கனால கௌர சுந்தரான்னு சொல்லுவாங்க. சுந்தரான அழகுன்னு அர்த்தம். பிறகு அவர் வந்து தீட்சை வாங்கும் போது என்னது அவருக்கு வந்து என்ன பண்றாரு, ஸ்ரீகிருஷ்ணா சைத்தன்யா சொல்லி ஈஸ்வர பூரி பாதா வந்து பேர் கொடுக்குறாரு. பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்றாரு, என்னது இது பண்றாரு. பிறகு வந்து சன்னியாசி இருக்கிறாரு, மொட்டைலாம் அடிக்கிறார். அப்பதான் மொட்டை அடிக்கிறாரு, உள்ள மொட்டை அடிச்சு கேசுவா பாரதி கிட்ட வந்து சன்னியாசி தேசிய வாங்குறாரு. அப்ப என்ன பண்றாரு, ஸ்ரீகிருஷ்ணன் சைத்தன்யா மகாபிரபுன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு லீலைகளுக்கும் ஒரு பேர் வந்து அப்படி லெவல் டு லெவல் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போகும். ஓகேவா? அப்ப அவர் வந்து கிருஷ்ணன் இந்த பூமியில சைத்தன்ய மகாபிரபு பிறந்துட்டாரு. பிறந்த உடனே அவர் வந்து எங்க இந்த நவதீப் தாமல பிறக்கிறாரு. ஓகேவா? அப்ப சீதா தாக்குரானிக்கும் அத்வைதாச்சாரிக்கும் தெரிய வருது, எஸ் இங்க வந்து பகவான் பிறந்துட்டாருன்னு. ஏன் அதை பாக்குறதுக்காக அத்வைதாச்சார் ஓடுறாரு, இங்கேயும் சீதா தாக்குரானி கூட்டிகிட்டு போறாரு. போயிட்டோன்னு அங்க வந்து பேபியில பிறந்தோன்னா அங்க ஃபங்க்ஷன் வைப்பாங்களே, அந்த ஃபங்க்ஷன்ல வந்து போறாரு. ஓகேவா? மகாபிரபு இவரு அத்வைதாச்சாருக்கு ரொம்ப சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷத்துல போறாரு அவரு. ஓகேவா? தென் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த எல்லாரும் பேபி பார்ப்பாங்களே, பரிசு நடத்து வருவாங்க. அப்ப அத்வைதாச்சாரியர் வந்து என்னது மகாபிரபு பாக்குறாரு, பேபி வந்து தொட்டில இருக்க பாக்குறாரு, பேபி அப்படி அமைதியா படுத்திருக்கு. அந்த டைம்ல எப்படி நடக்குதுன்னா, அந்த டைம்ல வந்து மகாபிரபுவும் சைத்தன்ய மகாபிரபு பேபியா இருக்கக்கூடிய அந்த பிறந்த பேபியும் அத்வைதாச்சாரியர் 2 பேர் பேசிக்கிறாங்க. எல்லாமே பவுஸ், எல்லாமே அப்படியே நிக்குது, எல்லாமே சைலண்டா இருக்கு. 2 பேர் இன்டிமேட்டா உள்ளுக்குள்ள பேசிக்கிறாங்க. எஸ் மகாபிரபுவே, சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே, இந்த மகாபிரபுவாக பூமிக்கு வந்துட்டீங்க, என்னோட ஆசைகள் என்னுடைய டிசைர் ஃபுல்ஃபில் ஆச்சு, என்னுடைய ஆசைகள் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு. தென் அத்வைதாச்சாரியர் வந்து அப்படியே மனசுக்குள்ள வந்து இது பண்றாரு. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவும் என்னது அவரு சொல்றாரு, நான் வந்து அத்வைதாச்சாரியரே, நான் வந்து உங்களுடைய பிரார்த்தனையில நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன். தட்ஸ் வை ஐ கமிங் ஹியர். மகாபிரபு 2 காரணம் இருக்கும், ஒண்ணு வெளிப்புற காரணம், ஒரு உள்புற காரணம். வெளிப்புற காரணம் இது, உள்புற காரணம் ராதாராணியோட மூட டிசைரை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவர் வராரு. ஓகேவா? அப்ப அத்வைதாச்சாரியர் சொல்றாரு, மனதிலே சொல்றாரு என்னன்னா, நீங்க வந்து எல்லாருக்கும் பக்தி கொடுக்கணும். இந்த கலியுகத்துல ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா ஆயிடுச்சு. ஏன்னா நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இவன் கருப்பு, இவன் வந்து சோப்பு, இவன் குள்ளமானவன், இவன் உயரமானவன், இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு அதிகமாயிருச்சு. பிராமணன் என்ன பண்றான், அவன் வந்து பிராமண குலத்துல பிறந்ததான் பிராமணன் நினைச்சுக்கிறான். சத்திரியன் என்ன பண்றான், அங்கெல்லாம் சத்திரியனே இருக்கான். அப்ப சுத்திரன் என்ன பண்றான், நாங்க சுத்திரனாவே தான் இருக்கணுமா, கீழே இருக்கணும், நாங்க முன்னேற முடியாதா? இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு அதிகமாச்சு. கலியுகத்துல நிறைய கொடுமைகள் நடக்க ஆரம்பிச்சு. மகாபிரபு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்றாரு. அதாவது இதுதான் என்னுடைய ஒரே ஆசை, எல்லாருக்கும் கிடைக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து ஹரி போல் சொல்லி அப்ப கத்துறாரு. தென் அப்பதான் எல்லாரும் வந்து ரியலைஸ் பண்றாங்க, 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அது 2 பேர் பேசும்போது ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லா பவுஸ்ல இருக்கு எல்லாம், ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ், எதுவுமே சனல. அப்புறம் அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்றாரு, அவர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடணும்னு சொல்லி எல்லாரும் சொல்றாரு. ஓகேவா? தென் அத்வைத ஆச்சாரியோட கருணை, அந்த கருணை வந்து பாருங்க பூமிக்கு மகாபிரபு வர வச்சுட்டு. அதே போல எப்ப நம்மளுக்கு அத்வைதாச்சார கருணை கிடைக்குதோ, தென் நம்மளுடைய சாக்கடையா இருக்கக்கூடிய இந்த பாலம் கிணறு, இந்த இதயத்துல மகாபிரபுவை கிளியர் ஆக்க முடியும், மகாபிரபு வர வைக்க முடியும். அதனாலதான் we have to pray to அத்வைதாச்சாரியர். நம்ம அத்வைதாச்சாரிய கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். வித்தவுட் இவரோட அத்வைதாச்சாரோட கருணை இல்லாம நம்ம மகாபிரபு கருணை நம்ம எடுக்கவே முடியாது. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம கிருஷ்ணர் தான் மனசுல, கிருஷ்ணருக்கு அதாவது பாத்தீங்கன்னா குரு கருணை இல்லைன்னா, அதாவது அத்வைதாச்சார கருணை இல்லைன்னா நித்யானந்த பிரபு கருணை கிடைக்காது. நித்யானந்த பிரபு கருணை இல்லைன்னா மகாபிரபு கருணை கிடைக்காது. மகாபிரபு கருணை இல்லைன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கருணை கிடைக்காது. கிருஷ்ண கருணை இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்ரீமதி ராதாராணி கருணை கிடைக்காது. ராதாராணி தான் ஆக்சுவலி, நம்ம கிருஷ்ணர் தான் நம்ம கோலு.
ஆனா நம்மளோட டாப் மோஸ்ட் வந்து யாரு நம்மளுடைய உச்சகட்டமா நம்மளோட கோல் சமுதாயத்தோடைய அடிநாதம் இந்த மூட் வந்து யார் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, யார் பிடிச்சிருக்கான்னா யாரு ஆக டாப்ல யாரு இருக்கா, யாரு இந்த சமுதாய அந்த அடிநாதம் யாரு இந்த சமுதாயத்தோட, யார் சொல்ல முடியும்? Srimati Radharani. திருமதி ராதாராணி பிரபு. எஸ், ஸ்ரீமதி ராதாராணி இஸ் த அவங்கதான் நம்மளுக்கு வந்து இந்த சொசைட்டி இந்த சமுதாயத்தோடைய என்ன சொல்றது இஸ் த அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் அவங்கதான். கிருஷ்ணர் வந்து மதன மோகனா, கிருஷ்ண மதன மோகனா எல்லாரும் வசீகரிப்பவர். ராதாராணி பேருக்கு யார் சொல்ல முடியும்? மதன மோகன மோகினி. எஸ், மதன மோகன மோகினி. கிருஷ்ணரே வாங்கிடுவாரு ராதாராணி கிட்ட. தட்ஸ் அது ராதாராணி இஸ் வெரி இது. The conclusion is எந்த நம்ம ஷார்ட்டா முடிச்சுக்கிறோம். நிறைய இருக்கு, நிறைய லீலைகளுக்கு அத்வைத செய்த நிறைய லீலைகளுக்கு மகாபுரு சைத்தன்ய சரிதம் படிக்கும்போது நம்ம நிறைய படிக்கலாம். இதான் ஓவராலா வந்து இதுதான் ஓகேவா. அத்வைத ஆச்சாரியார் வந்து இஸ் த ஆச்சாரியார். அவரோட கருணை நமக்கு கிடைக்கணும். அந்த கருணை மூலியமாக அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்து மகாபுரு வச்சாரோ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அவரோட சப்தமி அத்வைத சப்தமி வருது, சண்டே வருது. அந்த நாள்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அட்லீஸ்ட் ஜபம் பண்ணுங்க, அத்வைத ஆச்சாரோட கருணை பெறுங்க. ஜெய் கருணாமாயா சாந்தி புருபதி ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய். உங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் எல்லாருக்காகவும் எல்லா சென்டரும் நல்லா இருக்கணும், எல்லா பக்தர்களும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் அத்வைத ஆச்சார கருணை எனக்கு சொல்லி பத்தம் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. जय श्री अद्वैताचार्य शब्दमी की जय. जय करुणामाया शांति पुरपति अद्वैताचार्य प्रभु की जय. थैंक यू सो मच. हरे कृष्णा. எஸ், எதுவும் சந்தேகம் கேள்விகள் இருக்கா?